உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய காப்பியின் மூலமாக நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி தெளிவாக புரிந்து கொண்டதற்கு பிறகும் வேண்டுமென்றே குழப்ப வேண்டும் என்பதற்காக முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா, தாரகுத்னி என்ற தேவையில்லாத கிதாபுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அதில் பலவீனமான செய்திகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி பேசலை, அது வேண்டாம். அடுத்து ஆசிமை பற்றி நாம் சர்ச்சையும் முடிவுக்கு வருவதற்கு முன்பே ஜரீரை பற்றிய ஒரு சப்ஜெக்டை தொட்டு விட்டாங்க. நாம் இருந்தாலும் இதை முடிக்காமல் அதை நாம் இன்ஷா அல்லாஹ் தொட போகிறதில்ல. எதை ஆசிமை பற்றிய செய்தியை முடிவுக்கு கொண்டு வராமல் அவரை பற்றிய நிலைப்பாடில் டிக்ளேர் என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை முடிவு செய்ததற்கு பிறகுதான் நாம் அடுத்த கட்டமாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லக்கூடிய ஜரீரை பற்றி நம்ம கையில் எடுத்துக்கிடுவோம். நீங்கள் ஜரீரை பற்றி எடுத்து வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தெளிவான பதில் நம் கைவசம் இருக்கிறது. அதாவது என்னுடைய சொந்த சரக்கும் அல்ல, கிதாபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸு கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்வதில் உயர்வாக இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களின் கருத்தை நான் அதற்கு உங்களுக்கு விளக்கமாக தரவிருக்கிறேன். ஜரீரை பற்றிய தகவலை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். ஆசிமை பற்றிய நிலைப்பாட்டில் ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. ஆசிமை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அவர் நல்லவரா கெட்டவரா? ஒரு கட்டத்தில் நல்லவர்னு சொல்கிறீங்க, ஒரு கட்டத்தில் கெட்டவர்னு சொல்கிறீங்க. அவரை பற்றி பல குறைபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரதியுல் ஹிஃப்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபாஹிஷுல் ஹத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு ஹிப்பான் அவரை பற்றி ரொம்ப குறை சொல்லியிருக்கிறாரு, அவர் குறை சொல்லியிருக்கிறாரு. இப்படி ரொம்ப அதிகமான அளவுக்கு பலராலும் குறை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆசிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாதத்தில் வைப்பதாக நம்மளை குற்றம் சாட்டுகிறீர்களே, இதை நீங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை உண்மையிலேயே ஒத்துக்கொண்டீர்களா? ஒத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அடுத்து கேள்வி வைப்போம். சரி இருப்புன்னு, அதாவது ஆசிமை பற்றி எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, இது சரிதான். அவர் அதாவது மனசக்தி குன்றியவர் தான், அவர் ஃபாஹிஷுல் ஹத்தை தவறு இழைக்கக்கூடியவர் தான். இப்னு ஹிப்பான் அவரை பற்றி சொல்லும்பொழுது விடப்பட வேண்டியவரெல்லாம் சொல்லியிருக்கிறாரு என்ற இந்த விமர்சனத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்களா? அதில் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கின்றீர்களா? அதை நீங்கள் முதல் சொல்லுங்கள். அதை நீங்கள் சொன்னால் அடுத்து நாம் என்ன செய்வோம், இதில் கேள்வியை வைப்போம். இந்த நிலைப்பாட்டில் என்ன ஆசிமை பற்றி குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்னு அதி அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லத்தான் செய்கிறாங்க, நான் இல்லைண்டா சொன்னேன், சொல்லியிருக்கிறாங்கங்கிறத நான் தானே வாசி காட்டினேன், நீங்களும் வாசி காட்டினீங்கல்ல. ரெண்டு பேரும் அதை வாசித்து குறை சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? இப்னு அதி என்பவர் சொல்லியிருக்கிறாருங்கிறதை தெரிந்து கொண்டோம். இப்னு ஹிப்பானை பற்றியும் நீங்கள் சொன்ன தகவலையும் தெரிந்து கொண்டோம். அதுவா சர்ச்சை? இது என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீங்க? திரும்ப திரும்ப அதைத்தான் நீங்கள் சொல்கின்றீர்கள். ஆசிம் என்பவர் கேட்டார், ஹாரிஸ் என்பவர் கேட்டார், ஹாரிஸ் பொய்யருங்கிறதான் டிக்ளேர் பண்ணிட்டேனாங்க நான். நீங்கள் சொன்ன கருத்தை நான் மறுக்கலையே. ஹாரிஸ் என்பவர் பொய்யர் தான். அலி அவர்களிடத்தில் அவர் கேட்டு அறிவிக்கிறாரு, அவர் பொய் தான். அதைத்தான் நாம் ஒத்துக்கிறலையே. நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டோமே. ஹாரிஸை பற்றிய சர்ச்சைங்க இல்லை. அதனால் திரும்ப திரும்ப ஹாரிஸினுடைய மேட்டரை இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களது உயர்வான நேரங்களை எல்லாம் பாழாக்கி விடாமல் தெளிவான ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஹாரிஸ் தான் பொய்யர் தான், முடிவு கொஞ்சம் போச்சேன். திரும்ப திரும்ப ஹாரிஸ் ஏன் சொல்லணும்? ஆசிமை பற்றிய நிலைப்பாடு என்ன? ஆசிம் என்பவர் பலரால் குறை சொல்லப்பட்டிருக்கிறார். இப்னு ஹிப்பான் என்பவர் அவரை பற்றி விடப்பட வேண்டியவர் சொல்லியிருக்கிறார். இப்னு ஹிப்பான் இவரை பற்றி சொல்லும் விடப்பட வேண்டியவர் என்று சொல்லியிருக்கிறாரு. இப்படி எல்லா அறிஞர்களும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லக்கூடிய இந்த ஆசிமை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகின்றீர்களா? அவர் அறிவிக்கக்கூடியதை குறை சொல்லப்பட்டதுனால விடணும், அது எடுக்கக்கூடாது என்று சொல்ல வருகின்றீர்களா? அல்லது வேறு ஏதாவது இது காரணத்தை சொல்லி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் என்று சொல்ல, அந்த நிலைப்பாட்டில் முதல் தெளிவெடுத்துங்க. இதை நீங்கள் தெளிவாக சொன்னதற்கு பிறகு நாம் அடுத்து அதுலேயும் வேறு சில கேள்விகளையும் நம்ம வைப்போம். ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி இருக்கு பாருங்க, அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அடுத்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். முதல் இந்த இதுவும் முடிச்சுக்கிடுவோம். ஆசிமை பற்றி தப்பானவர்னு சொல்கிறீங்களா? அவர் அறிவிக்கக்கூடியதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அதை முதல் சொல்லுங்கள், டிக்ளேர் பண்ணுங்கள். ஆசிமை பற்றி பலரும் குறை சொல்லியிருக்கிறாங்க, இப்னு ஹிப்பான் சொல்லியிருக்கிறாரு, விடப்பட வேண்டியவர் தான். சரி, இப்னு அதி சொல்கிறாரு, இவர் பாத்திலான ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்கிறார். சரிதான், மறுக்கலை.
இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இதை ஏற்றுக்கொண்டு இந்த ஆசிம் என்பவர் அறிவித்தால் அந்த அறிவிப்பு இந்த காரணங்களால் அவரது அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்ல வருகின்றீர்களா? அதை நீங்கள் முதல் தெளிவுபடுத்துங்க. இதை நீங்கள் தெளிவுபடுத்தி விட்டால் ஆசிம் அறிவிக்கிறதை ஏற்றுக்கூடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் வாயார ஒத்துக்கொண்டால் அடுத்து நம்ம பேசுவோம். அல்லது அறிவிப்பதை ஒத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன மேட்டை நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த மேட்டில் தான் நான் நிற்கிறேன், வேறு மேட்டுக்கு இன்னும் போகவே இல்லை. அவங்கள்ட்ட பெருசாக நினச்சிக்கிட்டு வந்தேன், உங்கள்கிட்ட ஒரு ஆதாரமும் இல்லை, இந்த பெரிய என்னமோ இருக்குது. ஜக்காத் என்பது ஒரு பெரிய மேட்ரு. பெரிய மேட்ரு இல்லைன்னு யார் சொன்னா? பெரிய மேட்ரு இருக்கிறதுனால தானே இப்போ சர்ச்சையே வந்திருக்குது. பெரிய மேட்ருங்க அது. நான் சாதாரண மேட்ருன்னு சொன்னால் தொழுகைக்கு அடுத்ததாக வரக்கூடிய மேட்ரு எது? ஜக்காத்து. இந்த ஜக்காத்து மிகப்பெரிய மேற்றாக இருக்குகின்ற காரணத்தினால தான் அதில் மாற்று கருத்து புகுத்தப்பட்டு விடக்கூடாது என்று கருதி தான், மிகப்பெரிய மேற்று என்று கருதி தான் நாம் இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறோம். நான் சாதாரண மேற்றாக கருதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா மிகப்பெரிய மேற்று தான். அந்த மேட்டரை நிறுவுவதற்காக வலுவான ஒரு ஹதீஸை நாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த ஹதீஸில் நீங்கள் சர்ச்சையை கிளப்புனீங்க, அந்த சர்ச்சையில் நம்ம கேள்விகளை எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த கேள்விக்கு என்ன பதில்? அந்த கேள்வி நீங்கள் தெளிவாக விளக்குங்க. ஆசிமை அறிவிச்சா எடுக்கலாமா வேண்டாமா? அது உங்களது நிலைப்பாட்டை தெளிவாக என்ன செய்யணும்? விளக்கணும். ஜக்காத் என்பதில் வருஷம் வருஷம் கொடுக்கணும் என்பது இந்த ஹதீஸு விளக்குகிறதா இல்லையா? அது வேறு மேட்ரு, அதை நம்ம தனியாக விளக்குவோம். கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்கணும் என்ற கருத்தை இது தெரிவிக்கவில்லை என்று இடையிடையே கூறி வருகிறார்கள். அந்த மேட்ரு இன்னும் நான் கையில் எடுக்கவே இல்லையே, ஏன் அவசரப்படுறீங்க? அந்த மேட்ரை கையில் எடுத்துனா இதுதான் சொல்லி முடிச்சிட்டேனா? ஏன் இந்த முடிங்க, இந்த மேட்ரை முடிங்க. ஆசிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கிறவங்களா ஏற்றுக்கிற மாட்டீங்களா? அதை நீங்கள் சொல்லுங்கள் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சரிக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நான் இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் அதை நான் என்ன சொன்னேன்றதே கவனிக்காத நிலையிலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறத பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஹதீஸை எடுத்து வைக்கிறீங்க. டாபிக் விளங்கிடணும். நீங்கள் எடுத்து வச்ச ஹதீஸில் நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் தான் பதில் சொல்லணும். உங்கள் நிலைமை என்ன? நாங்களே எடுத்து வச்சோம். ஹதீஸை எடுத்து வச்சது நீங்கள், அதில் குறை இருக்குன்னு சொன்னது நாங்கள், அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்கள். இப்போ ஆசிமை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு பதில் யார்? நீங்களே சொல்லணும். உங்கள் நிலை என்னென்னா, நாங்கள் கேள்வி கேட்கணுமா நீங்கள் கேள்வி கேட்கணுமா? இதில் நாங்கள் எடுத்து வச்ச ஆதாரத்தில் நாங்கள் ஒரு ஹதீஸ் சஹீஹ்னு சொல்லி அதில் சொல்லி அறிவிப்பாளர் அதில் நீங்கள் எதாவது கேட்டீங்கன்னா அந்த நீங்கள் கேட்குற நியாயம் இருக்கும். நீங்களே ஒரு கேள்வி எடுத்து வைப்பீங்க, நாங்கள் அதில் கேள்வி கேட்போம். திருப்பிட்டு எங்கள்கிட்ட கேட்டால் கேள்வி ஹதீஸை எடுத்து வச்சது நீங்கள், அது சரி என்று நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களே சேர்ந்தது. அந்த அந்த நிரூபிக்க முடியாத அளவுக்கு ஆட்டங்கான்ற அளவுக்கு தூக்கி கேள்வி வச்சிருக்கிறேன். தசுபு இனவெறியில் அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றீங்க, அதுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்டேன். இப்னு ஹஜர் அப்படி சொல்லியிருக்காருல, அந்த ஜவுசஜானிங்கிற ஒரு பெரியவர் இனவெறியில் செஞ்சிருக்கிறாரு, அவரை ஃபாலோ பண்ணி இப்னு அதையும் பண்ணிட்டாரு அப்படின்றீங்களா? அது என்ன கிரவுண்டு? இப்னு ஹஜர் சொன்னால் ஏற்றுக்குருவீங்களா? காரணத்தோடு ஏற்றுக்கணும்னு சொன்னோமா இல்லை நீங்கள் சொன்னீங்க நாங்கள் சொன்னோமா இல்லையா? இதுதான் மேட்ரு. அப்போ பதில் நம்மள்கிட்ட கேட்டுருக்க, நீங்கள் சொல்லுங்கள் கேட்டதுக்கு. இப்போ ஆசிம் இப்னு லம்ராவை பற்றி ரதீவுல் ஹிஃப்லி என்று இருக்குதா நான் இட்டு கட்டி சொன்னேன்னா? ஃபாஹிஷுல் அதாவது நினைவாற்றல் குறைந்தவர் என்று இருக்குதா இட்டு கட்டி சொன்னா? பளிச்சென்று தப்பு செய்பவர் என்று இருக்குதா இட்டு கட்டி சொன்னா? அலியுடைய சொந்த சொல்லை நபி சொல்லாக அறிவிப்பார் என்று இருக்குதா இட்டு கட்டி சொன்னா? இந்த தவறு அதிகரித்து விட்ட காரணத்தினால் அவரை விட்டு விடுவதுதான் சரி என்று இருக்குதா நான் சொன்னா? இருக்கிறத சொன்னால் பதில் நீங்கள் சொல்லணும். நான் சொன்னா தான் என்கிட்ட கேட்கணும். நீங்கள் இருக்கிறத சொன்னால் இப்னு ஹிப்பான் தப்பாக சொல்லிட்டார், அவருக்கு ஒரு தவசுன்னு சொல்லுங்க, அல்லது அதுக்குரிய விமர்சனத்தை பண்ணுங்க. நாங்கள் அதில் 10 குஸ்டின் 10 பலவீனத்தை நான் காட்டுவோம். ஒவ்வொரு பலவீனமும் இல்லைன்னு உருவுற வேலை உங்கள் வேலை. நாங்கள் அதில் உள்ள பலவீனங்களை ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம். நீங்கள் அதிக பலவீனம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவருக்கே தெரியும் இதில் ஏராளமாக இது ஒன்றோடு நிற்க மாட்டாங்க, நிறைய இந்த ஹதீஸில் ஓட்டை இருக்குது, பாயிண்டே இல்லை, எடுத்து போட்டால் நிற்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா இன்னொன்று போடக்கூடாதுங்கிறதுக்கு அவ்வளோ வேலையும் பண்ணுறாரு. இன்னொன்று எடுத்து வச்சிடாதீங்க, இது ஆசிம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நான் அதுக்கு உள்ள ஆள் கிடையாது, நான் தெளிவாக வச்சுட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். ரெண்டாவது வச்சுட்டேன். என்ன வச்சுட்டேன் கேட்குறாரு, இப்னு அபி ஷைபா ஹதீஸை பற்றியா நம்ம பேசணும், தாரகுத்னியை பற்றியா பேசணும்னு கேட்குறாரு. அவர் நாங்கள் அபூதாவூத் ஹதீஸ் தானே எடுத்து வச்சோம்,
இப்படி ஒரு வாதத்தை உலகத்தில் எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? அபூதாவுது ஹதீஸை தான் வச்சிங்க. நாங்கள் இப்னு அபி ஷைபா ஹதீஸை ஆய்வுக்கு எடுக்கலை. எதை எடுக்கிறோம்? இந்த அபூதாவுதில் உள்ள சரியாங்கிறத உரசி பார்க்கறதுக்காக வேண்டி அபூதாவுதில் வர்றார ஜரீரு, அவரை விட அப்பனான ஆசாமிகள் அறிவித்த ஹதீஸுகளை எடுத்து காட்டி அவங்க அறிவிக்கலையே இது மாத்தமாக இருக்குது, மாத்தமாக இருந்தால் ஹதீஸ் உள்ள வராதுங்கிறதுக்கு இப்னு அபி ஷைபாவை சொன்னா, இப்னு அபி ஷைபாங்கிறது ஒரு பிரத்யேக ஆதாரமாக நாந்திக்கு வச்சனா? இப்னு அபி ஷைபாவை எதுக்காக வேண்டி நான் இழுத்தேன்? இந்த அபூதாவுதுடைய ஹதீஸு சரி இல்லைங்கிறதுக்கு ஆதாரமாக தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். தாரகுத்தினி ஹதீஸை எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன்? அல்பானி சொன்னால் ஏற்றுக்குருவீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை ஆரம்பத்தில். அல்பானி சொன்னாலும் நாங்கள் காரணத்தோடு சொன்னால் ஏற்றுக்கிறோன்னு சொன்னேன். இதை எடுத்து வைக்கும்போதும் சொல்லித்தான் சொன்னேன். அல்பானி சொன்னாலும் இது கரெக்டாக பாயிண்டோடு இருக்குது. பாயிண்டோடு இருந்த அல்பானி என்னங்க ஷைத்தான் வந்து சொன்னாலும் ஏற்றுக்கணுங்கிறதான மார்க்க நமக்கு சொல்லித்தருது. ஆயத்துல் குர்சியை ஷைத்தான் சொல்லித்தரலையா? சதக்க ஒஹுவ கதுப்புன்ற சொல்லலையா? கரெக்ட், உண்மை தான் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆயத்துல் குர்சியை இப்லீஸ் கற்றுக் கொடுத்தா கூட ஏற்றுக்கிறனுங்கிற ஒரு மார்க்கத்தில் இருக்கும்போது அல்பானி சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டீங்களான்னு எப்படி கேட்போம்? அல்பானி நல்லா மதிப்போம், ஏற்றுக்குருவோம். என்ன மனிதன்கிற முறையில் தப்பையும் சேர்த்து ஏற்றுக்கிற சொன்னால் மாட்டோம். அவர் நல்லா ஆய்வு பண்ணியிருக்காரு, நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காருங்கும் போது நல்லதுக்கு எடுத்து காட்டுறோம். இதுக்கு வந்து உடைக்க இயலாது. இந்த வாதத்தை வந்து நீங்களோ நாங்களோ உடைக்க இயலாத விதத்தில் இப்னு அல்பானி சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? இந்த செய்தியை கொஞ்சம் பாருங்கள். அவர் கேட்குறாரு, ஜரீர் நல்லவர் தான், ஜரீரை சொல்கிறாரு நல்ல ஆள் தான், ஆனால் எப்போ நல்லவர் ஆவார்ன்னு கேட்டால் ஹாஃபில்களுக்கு அவர் மாற்றம் செய்யாவிட்டால், மிக நம்பகமானவர்களுக்கு மாற்றமாக அறிவிக்காவிட்டால் தான் இவர் வந்து நல்லவர், ஏற்றுக்கிறலாம். ஆனால் மாற்றமாக இதே செய்தியை பர்டிகுலர் 200 திர்ஹம் செய்தியை இப்படி மாற்றமாக அறிவிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க? சுஃபியான் அறிவிச்சிருக்கிறாரு, அலி சொன்னதாகத்தான். ஷரீக் அறிவிச்சிருக்கிறாரு, அலி சொன்னதாகத்தான். ஜக்கரியா பின் அபி ஸாயித் அறிவிச்சிருக்கிறாரு, அலி சொன்னதாகத்தான். 3 பேருமே யார்கிட்ட அறிவிக்கிறார்கள்? ஜரீர் யார்கிட்ட அறிவிச்சார் அவர்கிட்ட இருந்து. ஜரீர் யார்கிட்ட அறிவிச்சார்? அந்த அபு இஸ்ஹாக்கிட்ட இருந்து தான் 3 பேர் அறிவிக்கிறார்கள். ஒரு ஆசிரியருடைய 4 மாணவர்களில் 3 மாணவர்கள் இவரை விட வலுவான உறுதியான மாணவர்கள் அறிவித்திருக்கும் போது மாற்றம். இதுக்குத்தானே நான் வந்து அபி ஷைபான்னு சொன்னேன். இதுக்குத்தானே தாரகுத்தி சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ டைம் ரொம்ப குறைக்கி நெருங்கி போயிட்டு இருக்கிறது. வாதங்கள் நிறைய வைக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்கிறது. இப்போ நான் ஹாரிஸில் அவர் ஏதாவது சொன்னேனா? இப்போ நான் பேசுனதில் ஹாரிஸை பற்றி ஏதாவது சொன்னேனா? ஹாரிஸ் மேட்டரே வரல. வணங்குதா? ஹாரிஸை திருப்பி திருப்பி இழுக்கிறீர்கள்ங்கிறாரு. அப்போ என்ன பாயிண்ட் இல்லைன்னா விட்டுட்டு நீங்களே சொல்லிக்கிட்டு போங்கன்னு சொல்லுங்கள். ஏன் போட்டு என்னத்தையாவது பேசணுங்கிறதுக்காக எதுக்கு பேசுனீங்க? அப்போ 2 லைஃப் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் இல்லைன்னா நீங்கள் தான் இப்போ திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆசிமுன் தபுராவை பற்றி விமர்சனம் குறை இருக்கிறது, அதை எடுத்து வைத்து விட்டோம். நீங்கள் குறை இல்லை என்று நிரூபிக்கிற உங்கள் கடமையா எங்கள் கடமையா? உங்கள் கடமை. அது நிரூபிக்க மாட்டேன்றீங்கன்னா நீங்கள் பலவீனம் ஒத்துக்கிட்டீங்கன்னு அதுக்கு மீனிங் முடிஞ்சு வச்சுக்கத. நிரூபிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், பலவீனம் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்து 2 பாயிண்ட், 2 குறை. 3வது குறை என்ன தெரியுமா? 3வது குறையை பொறுத்த வரைக்கும் அவருடைய உசூல் படி நூர் முகமது பாக்கவி வந்து, அதாவது ஏகத்துவம் இதழில் மீண்டும் குழப்பங்களை முதல் காட்டினல, அதில் வந்து ஒரு மேட்டரை வந்து எழுதுகிறார். சரியா? அவர் என்ன அந்த புஸ்தகம், இந்த புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார் ஒரு விதியை, ஒரு உசூலை எழுதுகிறார். அவர் எழுதுகிற அந்த உசூல் பிரகாரம் 3வதாக ஒரு பலவீனம் வந்து இப்போ நிற்கிறது. விளங்குதா? அவர் எழுதின அந்த உசூல் உதாரணங்களை மட்டும்தான் மாற்றி போட்டுக்கிறேன். இதே மேட்டரை வச்சு இந்த உதாரண ஆள் பேரை மட்டும் மாற்றிக்கிட்டா கரெக்டாக அப்படி மேட்ச் ஆகும். அப்படியான ஒரு மேட்ரு. அதுதான் நான் கடைசியாக சொல்லி முடிக்க முடியாமல் போன மேட்ரு. அது என்ன மேட்ரு என்று கேட்டால், இவர் இப்னு ஜரீர் என்பவர் அபு இஸ்ஹாக்கிட்ட கேட்கல. இதுதான் பாயிண்ட். அதாவது அபு இஸ்ஹாக்கிட்ட இருந்து அறிவித்ததாக அபுதாவுதில் வருது, அன் ஜரீரின் அன் அபி இஸ்ஹாக்குன்னு வருது. அதை பார்த்தா என்ன தெரியுது? இந்த ஜரீர் அபு இஸ்ஹாக்கிட்ட இருந்து கேட்டு அறிவித்த மாதிரி கேட்டேன்னு வாசகம் வரல, அவரிடமிருந்து இவர் வருது. அதை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஜரீர் வந்து அபு இஸ்ஹாக்கிட்ட இந்த பர்டிகுலர் ஹதீஸை, இந்த குறிப்பிட்ட 200 திர்ஹம் ஹதீஸை வந்து கேட்டிருக்கிறாருன்னு தோணும். இதை ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுறார். ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்கிறார்? இது ஹஃபியத்துனா என்ன? ரொம்ப யாருக்கும் புலப்படலை, கண்டுக்கிறாம விட்டுருக்குறாங்க. என்ன அது? ஒரு இல்லத்துன் ஹஃபியத்துங்கிறாரு, மாலூல்னு சொல்கிறாரு. அப்போ அதில் என்ன அவர் பாயிண்டை வைக்கிறாருன்னு கேட்டால், ஜரீர் அபு இஸ்ஹாக் இப்படி வருதுல்ல, இதே ஹதீஸை
இன்னும் சில பேர் அறிவித்திருக்கிறார்கள். யாருன்னு அறிவிச்சிருக்கிறாங்க? சஹ்னூன் அப்படின்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அவர் ஹுஃபாலில் உள்ளவர். நான் சொல்லல அப்படின்னு இப்னு ஹஜர் சொல்கிறார், அதில் எடுத்து காட்டுறாரு. அதே மாதிரி ஹர்மலா, அவரும் நல்ல இவரோட வெயிட்டான ஒரு ஆள். அதே மாதிரி யூனுஸ், அவரும் ஒரு வெயிட்டான ஒரு ஆள். பஹர் இப்னு நஸ்ர், அவரும் நல்ல வெயிட்டான ஒரு ஆள், இவரை விட, ஜரீரை விட. இப்படி உறுதிமிக்கவர்கள். ஓ கைருகும் லிஸ்ட் அவர் போடல, எத்தனை பேர் தெரியல நமக்கு. 4 பேரை போட்டுவிட்டு ஓ கைருகும் மற்றும் பலருங்கிறாரு. மற்றும் பலர் 10,000 100 தெரியல, 2 கூட இருக்கலாம், குறைஞ்ச 1 இருக்கும். 1 வச்சுட்டா 5 ஆச்சு. கைருகும் இல்லை, குறைச்சி 1 வச்சுக்கிட்டா கூட 5. அப்போ 1 கீழே இருக்கால கயிறு, மற்றவர் 2 போட்டு 1 இல்லைன்னு 0 சொல்ல முடியுமா? 1 இருக்கணும். அப்போ குறைஞ்சபட்சம் 5, அதிகபட்சம் 10 20 பேரோ அறிவிக்கிறாங்களாம். இதே ஹதீஸை இதே இப்னு வஹப் வழியாக, இதே ஜரீர் வழியாக, இதே அபு இஸ்ஹாக் வழியாக அறிவிக்கும் பொழுது, ஜரீருக்கு அபு இஸ்ஹாக்கு நடுவில் ஹசன் பின் உமாரான்னு ஒரு ஆளை சொல்லுறாங்க. அதாவது ஜரீர் அனில் ஹசன் பின் உமாரா அன் அபி இஸ்ஹாக் அப்படின்னு வருது. அப்போ இந்த ஜரீர் என்பவர் அபு இஸ்ஹாக் கிட்ட நேர கேட்டிருந்தாருன்னு சொன்னால் நடுவில் ஒரு ஆள் நுழைக்குவாங்களா? இவர் தான் நேரவே கேட்டிருக்கிறாரு. இவரே நேர அபு இஸ்ஹாக் கிட்ட கேட்டார்னா அபு இஸ்ஹாக்ன்ட்டு வரும். அப்போ இந்த ஜரீரை விட நல்ல விவரமானவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நல்ல ஹாஃபில்கள்லாம் அறிவிக்கிறாங்க. இது வந்து இடையில ஒரு ஆளை வச்சு அறிவிக்கிறாங்க. அவர் பலவீனமாக இருக்கிறார். அவர் ஒரு பலவீனமான ஆளாக ஒன்று வந்துடுறாரு, ஹசன் பின் உமாரா. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? அதை அவங்க எடுத்து வச்சா தான் பேசணும். இப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஜரீர் அபு இஸ்ஹாக்குன்னு ஒரு இடத்துல வருது இதே ஹதீஸு. ஜரீர் ஹசன் பின் உமாரா அபு இஸ்ஹாக்குன்னு இன்னொரு இடத்துல வருது. அப்படி வறுமையானால் நமக்கு தெரிகிறது, என்ன தெரிகிறது? நடுவில் ஒருவர் வீடுபட்டு இருக்கிறார். இதை நான் சொல்லலை, நூர் முஹம்மது பாக்கவி அவர்கள் சொல்கிறாங்க. அதாவது கைலான் என்பவருக்கும், அவர் புஸ்தகத்தை நான் படிக்கிறேன், நமக்கு மறுப்பாக ஏகத்துவத்தில் வந்ததுக்கு மறுப்பாக அவர் போட்ட அந்த விதி அப்படியே அச்சரம் பெசகாமல் இதுக்கு வந்து அப்படியே 100 அந்த புக்கில் பாராடு 100% பொருந்தக்கூடியது. அவர் சொல்லுகிறார், இதை மாற்றிக்கொள்ளவில்லை, இதான் கடைசி, இதை நான் மாற்றிக்கொண்டேன் திருத்திக் கொண்டேன்னு சொல்லி அவருடைய நிலைப்பாடு அதுதான். தன் நிலைப்பாட்டுப்படி எது பலவீனமானதோ அதை தெரிந்து கொண்டே இங்கே வைக்கிறார். அவருடைய கொள்கைப்படி, அவர் நிலைப்பாட்டின்படி எது பலவீனமானதோ அது தெரிந்து கொண்டே அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறது ஆசிம்ங்கிறாரு. அதெல்லாம் நான் போட்டக்கூடாதான், அதுக்காக வேண்டியதான் இதெல்லாம் வச்சிருக்கேன்னு தெரியுமில்ல. ஆஹா, இதை தூக்கி போட்டால் சிக்கிக்கிறோமே, ஆசிமில் நம்ம நிற்போம், நிறைய 3-4 பலவீனம் ஆக்கிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிருமே. இப்படியே அந்த அதுலேருந்து வருஷம் கொடுக்கணும், நிலைநாட்ட இயலாது. ஆனால் நேரம் போச்சுன்னு விட்டுட்டு போயிடலாம்ல. நிலைநாட்டி இருப்பேன், அது இதுலேயே எங்கள் நேரம் போய்விட்டதுன்னு சொல்வதற்காக வேண்டி என்ன செய்கிறார் அவர்? ஆசிமுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் போய்விட்டு அதுலேருந்து எடுத்து வச்சிருப்பேன், எனக்கு மட்டும் அந்த இதை சரியாக ஆசிமை சொல்லியிருப்பார்களே. ஆனால் அதுக்கு தான் அது என்ன சொல்கிறாரு? அதாவது கைலான் என்பவருக்கும், அவர் வாசகம் இது வந்து நூர் முகமது அவர்களுடைய வாசகம். கைலான் என்பவருக்கும் ஜாஃபர் என்பவருக்கும் இடையில் உஸ்மான் என்ற ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறார். நம்ம ஒரு ஹதீஸ் சொன்னோம், அதை பலவீனமாக்குறதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறார். உஸ்மான் என்பவர் விடுபட்டுள்ளார், அவர் பலவீனமானவர் என இக்கலை அறிஞர்கள் அனைவரும் கூறியிருப்பதால் இந்த நபிமொழி பலவீனம் அடைகிறது என்பதை தக்க சான்றுகளுடன் முன்வைத்து உறுதி செய்திருந்தேன் அவர் சொல்றாரு. மேலும் ஓர் அறிவிப்பில் இடம்பெற்ற பலவீனமான அறிவிப்பாளரை நீக்கிவிட்டு அறிவித்தால் அந்த நபிமொழி ஆதாரபூர்வமாக ஆகிவிடுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தேன். ஜரீரு அபு இசாக்கு, ஜரீரு ஹசனு அபு இசாக்கு, ஹசன் டூப்பானாலு அவர் நீக்கிட்டு அறிவிச்சா 2 சரியாக போயிருமா? அவர் கேட்குறாரு, 2க்கு நடுவில் ஒரு ஆள் பலவீனம் இருக்கிறாரு, அவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அறிவிச்சா மட்டும் பலவீனம் ஆயிருமான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒரு அறிவிப்பில் இடம்பெற்ற பலவீனமான அறிவிப்பாளரை நீக்கிவிட்டு, ஹசன் பின் உமாராவை நீக்கிவிட்டு அறிவித்தால் அந்த நபிமொழி ஆதாரபூர்வமாக ஆகிவிடுமா என்ற கேள்வியையும் நான் எழுப்பி இருந்தேன். ஆனால் மெஜாரிட்டி அடிப்படையில் தான் நான் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தவறாக சித்தரித்து அதை மறுப்பதற்காக கடந்த செப்டம்பரில் காதருந்த ஊசி, செப்டம்பர் ஏகத்துவம் 2005 பிராக்கெட் போட்டிருக்காரு, காதருந்த ஊசி கதை விட்டது போல தற்போது ஊசி போன பிரியாணி கதை விட்டுள்ளார்கள். இது போன்ற கட்டி கதைகளை அள்ளி விடுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள் கூறியது என்ன? முழுசா 2 பக்கம் இருக்கு, ஆனால் அவ்வளவும் வந்து இதுக்கு அப்படியே பொருந்தும். உன்னிப்பாக கவனிச்சேன்னா, மேற்கண்ட அறிவிப்பை பொறுத்தவரை கைலான் என்பவர் நேரடியாக ஜாஃபரிடம் கேட்டிருக்கிறார்.
உஸ்மான் வழியாகவும் கேட்டிருக்கிறார். 2 வகையாக கேட்டுள்ளார். நம்புவதற்கு எந்த முட்டுக்கட்டையும் தடையும் இல்லை. எனவே 4 வரை ஏற்று 3 வரை விடும் அவசியம் ஏதும் இல்லை அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம். அதுக்கு பதில் சொல்றாரு, இருவரும் சந்தித்து கொள்வதற்கு சாத்தியமான சமகாலத்தில் வாழ்ந்துள்ளதாலும் கைலான் தனக்கு அறிவிப்பவரை விட்டுவிட்டு அறிவிக்கும் பழக்கமுடையவர் அல்லர் என்பதாலும் அறிவிப்பாளர் வரிசையில் யாரும் விடுபடவில்லை என்று தவறாக வாதித்து வருகின்றனர். இது சரியா? கேள்வி எழுப்பி இப்போ தான் ஆர்கியூமெண்ட் வர்றாரு. சமகாலத்தில் வாழ்ந்த இவ்விருவரும் சந்தித்து கொள்ளவில்லை என்பதையும் கோளாறு கைலான் மூலம் ஏற்படவில்லை, மாறாக வேறு வகையில் தான் ஏற்பட்டது என்பதையும் நிரூபித்து விட்டால் இந்த நபிமொழி பலவீனமானது என்பதை அடம்பிடிக்காமல் ஒப்புக்கொண்டு விடுவார்கள் என்றே நம்புகிறேன். சமகாலத்தில் வாழ்ந்த குறிப்பிட்ட இருவர் சந்தித்து கொண்டிருக்கிறார்களா என்ற சர்ச்சை எழுந்துவிட்டால் அதனை எவ்வாறு முடிவு செய்வது? சமகாலத்தில் வாழ்ந்த இருவர் சந்தித்திருப்பதற்கு சாத்தியம் இருப்பது போலவே இருவருக்கிடையே சந்திப்பு நிகழாமல் இருப்பதற்கும் சாத்தியம் உள்ளது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தித்திருக்கலாம், சந்திக்க டவுட் உண்டாகிட்டார், புரிந்து கொள்ள வேண்டும். நம்பகமான அறிவிப்பாளர் ஒருவர் சமகாலத்தில் வாழ்ந்த இன்னொரு நம்பகமானவரிடமிருந்து ஒரு செய்தியை நான் கேட்டேன், எனக்கு அறிவித்தார் போன்ற வார்த்தைகளால் அவ்விருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்துள்ளது என்று ஏற்றுக்கொள்ளலாம். கேட்டேன்னு சொல்லியிருந்தால் சந்திச்ச ஒத்துக்கிறலாம். இதில் அப்படி இல்லை. ஜரீர் அபு இஸ்ஹாக்கிட்ட கேட்டேன்னு வரல, அபு இஸ்ஹாக் வழியாக ஜரீர் தான் வருது. அப்படி இருந்தால் தான் ஏற்றுக்கலாங்கிறார். அப்படி இல்லை. இதில் அவர் விரும்பினபடி இதில் இல்லை. இந்நிலையில் கேட்டேன் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட செய்தியை கேட்கவில்லை என்று ஹதீஸ் அறிஞர்கள் ஐயத்திற்கு இடமின்றி உறுதிப்படுத்தினால் அப்போது அதைத்தான் ஏற்க வேண்டும். கேட்டேன்னு வரக்கூடிய ஹதீஸுக்கு அவர் வேற மாதிரி முட்டு கொடுத்து மறுக்கிறார். அவ்வாறு இல்லாமல் இன்னாரிடமிருந்து அறிவிக்கிறார் என்பதை குறிக்கும் அன் போன்ற அன் அபி இஸ்ஹாக் அன் ஜரீர், அந்த அன் வருதல் இவர் மூலம்ண்டு அன் போன்ற வார்த்தைகளால் அறிவித்திருந்து வேறு வெளிச்சான்றுகளின் மூலம் இருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் இருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்துள்ளது என்பதை அப்போதும் உறுதியாக புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு சந்திப்பு நடந்துள்ளது என உறுதி செய்யப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் குறிப்பிட்ட செய்தியை கேட்டேன் எனக்கு அறிவித்திருந்தார் என்று கூறியிருந்தாலும் அக்குறிப்பிட்ட செய்தியை தனக்கு அறிவித்தவரிடமிருந்து நேரடியாக இவர் கேட்கவில்லை என்று இக்கலை அறிஞர்களால் உறுதி செய்யப்பட்டால் அப்போது குறிப்பிட்ட ஹதீஸை ஏற்கக்கூடாது என்பது ஹதீஸ் கலையின் விதியாகும். அன் என்ற வார்த்தைகளால் அறிவித்திருந்து சமகாலத்தில் வாழ்ந்துள்ளனர் என்பதை தவிர இருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்ததற்கான எவ்வித சான்றுகளும் இல்லாத நிலையில் சந்திப்பு நடந்துள்ளது என்பதை எவ்வாறு உறுதி செய்வது என்பதே நம்முன் எழுந்துள்ள கேள்வி. இவ்விருவரும் நம்பகமானவர்களாகவும் தனக்கு அறிவிப்பறை விட்டுவிடும் பழக்கமில்லாதவர்களாகவும் இருக்கும் பட்சத்தில் அவ்விருவரிடையே சந்திப்பு நடந்துள்ளதாக கருதி இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதே முஸ்லீம் போன்ற சில ஹதீஸ் அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்தாகும். இமாம் புகாரி, அலி பின் மதனி போன்ற சில அறிஞர்கள் இக்கருத்திலிருந்து மாறுபடுகிறார்கள். அதாவது இரு அறிவிப்பாளர்களும் ஒரு முறையேனும் சந்தித்துள்ளனர் என்பது உறுதி செய்யப்பட்ட வேண்டும் என்று நிர்பந்தனை விதிக்கிறார்கள். இந்நிலையில் சமகாலத்தில் வாழ்ந்திருந்த இருவர் சந்தித்து கொள்ளவில்லை என்றோ குறிப்பிட்ட நபிமொழியை தனக்கு அறிவித்தவரிடமிருந்து நேரையாக கேட்கவில்லை என்றோ இக்கலை அறிஞர்களில் ஒருவரால் உறுதி செய்யப்படுமானால் அப்போது அந்த ஹதீஸ் தொடர்பு அருந்தது என்றுதான் முடிவுக்கு வர வேண்டுமே தவிர இருவரும் சமகாலத்தில் வாழ்ந்துள்ளனர் என்பதை மட்டும் சான்றாக முன்வைத்து இதை கேட்டிருக்க வாய்ப்பு உள்ளது என்று வாதித்து அந்த அறிஞரின் கருத்தை புறக்கணிக்க அறவே முடியாது. அவ்வாறு புறக்கணிப்பதாக இருந்தால் நேரடியாக கேட்டுள்ளார் என்பதை இக்கலையின் வேறொரு அறிஞர் சந்தேகத்துக்கு இடமின்றி உறுதி செய்திருந்தால் மட்டுமே முதல் அறிஞரின் கூற்றை புறக்கணிக்க முடியும். சர்ச்சைக்கிடமான அபூதாபியில் இடம்பெற்ற இந்த நபிமொழியின் நம்ம சுட்டு கேட்ட நபிமொழி அறிவிப்பாளர் வரிசை எடுத்துக்கொள்வோம். இந்த நபிமொழியை ஜாஃபரிடமிருந்து உஸ்மான் என்பவரும், உஸ்மான் என்பவரிடமிருந்து கைலான் என்பவரும், கைலான் என்பவரிடமிருந்து ஏலா என்பவரும் அறிவிப்பதாகவே பதிவாகியுள்ளது. இந்த அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெற்ற உஸ்மான் மற்றும் கைலான் இரு பெயர்கள் விடுபட்ட நிலையில் ஜாஃபர் என்பவரிடமிருந்து மூன்றாவதாக இடம்பெற்றுள்ள ஏலா அறிவிப்பதாக வேறொரு நூலில் பதிவாகி உள்ளது என்று உதாரணத்திற்கு வைத்துக்கொள்வோம். ஜாஃபர் ஹிஜ்ரி 126ஆம் ஆண்டில் மரணித்தவர். இதெல்லாம் தேவையில்லாத சிலது வருது, ஆனால் விட்டுட்டேன்னு வரக்கூடாதுங்கிற நான் படிக்கிறேன். முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டாருன்னு நம்ம முக்கியமான பாயிண்ட் வரும் நான் அழுத்திக்கிறேன். ஹிஜ்ரி 126ஆம் ஆண்டில் மரணித்தவர். ஏலா ஹிஜ்ரி 168ஆம் ஆண்டில் மரணித்தவர். இருவரின் மரணத்திற்கும் இடையில் 42 ஆண்டுகள் தான் இடைவெளி உள்ளது. இவ்வாறு இருவரும் சந்தித்துக் கொள்வதற்கு சாத்தியமான சமகாலத்தில் அடுத்தடுத்த ஊர்களில் குஃபா, பஸ்ரா வாழ்ந்திருக்கிறார்கள். இவ்விருவரும் சந்தித்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது என கருதி
யஅலா தனக்கு அறிவிப்போரை விட்டுவிடும் பழக்கமற்றவர் என்ற அடிப்படையிலும் இந்த நபிமொழியை கைலான் என்பவரிடமும் கேட்டுள்ளார். ஜாஃபரிடமும் கேட்டுள்ளார், இருவரிடம் கேட்டுள்ளார் என்றுதான் முடிவு செய்வோம். அவ்வாறு முடிவு செய்ய தடவை முட்டுக்கட்டே இல்லை. 42 ஆண்டு கால இடைவெளி உள்ள இருவர் சந்தித்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்றெல்லாம் வாதிக்க முடியாது. ஏனெனில் இதைவிட இருமடங்கு கூடுதலான கால இடைவெளி உள்ள 2 அறிவிப்பாளர்களிடையே சந்திப்பு நடந்து பல ஹதீஸ்களை அறிவித்துள்ளனர். இதில் என்னென்னா அந்த இன்னும் போயிட்டே இருக்கு. முடிவாக சொல்கிறது மட்டும் வாசிடுறேன், ஏன்னா 2 நிமிஷம் தான் எனக்கு இருக்குது. இல்லை பாஹிக்கு சொல்கிறான்னு வரும்ல. அதாவது சரி, நான் முழுசாக படிச்சிடறேன். ஹிஜ்ரி 241 முழுசாக படித்தா வந்துடும் அந்த இடம். 241வது ஆண்டு மரணமடைந்த அஹ்மது இப்னு ஹம்பல் என்பவரிடமிருந்து ஹிஜ்ரி 317வது ஆண்டு மரணமடைந்த அப்துல்லா பின் முகமது அல் பகவி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இருவரின் மரணத்திற்கு உள்ள இடைவெளி 76 ஆண்டுகள். இது மாதிரி இன்னொரு ஆளை சொல்லி இடைவெளி 82 ஆண்டுகள், இன்னொரு ஆளை சொல்லி இடைவெளி 78 ஆண்டுகள், இன்னொரு ஆளை சொல்லி 80 ஆண்டுகள். இவ்வாறு நீண்ட கால இடைவெளியை கொண்ட அறிவிப்பாளர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இதன் அடிப்படையில் யஅலா என்பவர் 42 ஆண்டுகளுக்கு முன் மரணமடைந்த ஜாஃபர் என்பவரிடம் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் வாதிக்க முடியாது. யஅலா ஜாஃபரிடம் கேட்கவில்லை என்றெல்லாம் யாரும் கூறவும் இல்லை. எனவே யஅலா என்பவர் தனக்கு அறிவிப்பவரை விட்டுவிட்டு அறிவிக்கும் பழக்கமற்ற நம்பிமுகமானவர் என்ற அடிப்படையில் உஸ்மான், கைலான் ஆகிய இரு அறிவிப்பாளர் இடம்பெற்றுள்ளனர் என்பது இக்கலையின் அறிஞர்களால் உணர்த்தப்படாத நிலையில் இந்த ஹதீஸ் தொடர்பு அருந்தது அல்ல என்றே நம்புவோம். காரணம், தொடர்பு அருந்தது என்பது எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத நுட்பமான கலையாகும். இதற்கு இவர்கள் அளித்துள்ள வாக்குமூலமே சாட்சி. இதில் எங்கே வருது? இல்லை சரி, அடுத்ததில் நான் சொல்கிறேன். அந்த வாசகம் இப்போ முதல்ல சொல்லிட்டாரு, பைஹக்கியுடைய சொல்ல வச்சு நிறுவுவார், அதை எடுத்துறேன். அதுக்குள்ளே என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுனால இன்னும் 10 நிமிஷம் வந்து பின்னாடி மாற்றிக்கிறத கூட முழுசாக சொல்லிடுவேன். நீங்கள் சொல்லுங்கள், எடுத்துக்கலாமா? ரைட், ஓகே. தான் இருக்கு. இந்த அடிப்படையில் தான் இன்னுதான் இருக்குது. ஜாஃபர், கைலான் ஆகிய இருவரும் சமகாலத்தில் அடுத்தடுத்த ஊரில் வாழ்ந்து இருந்தாலும் இவற்றேந்து அவர்னு வருதுங்க. 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்திருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஹதீஸை ஜாஃபரிடமிருந்து கேட்டவர் உஸ்மான் என்பவர் தான், கைலான் அல்லர். இந்த கோளாறு கைலான் என்பவரின் மூலம் ஏற்பட்டது அல்ல, மாறாக இதே தொடரில் இடம்பெறும் யஹ்யாவின் மாணவர்களில் சிலர் தான் உஸ்மான் என்பவரை விட்டுவிட்டு இந்த ஹதீஸை அறிவித்துள்ளனர் என இக்கலையில் சிறந்து விளங்கியவரும் இந்த நபிமொழியை தனது நூலில் அறிவிப்பாளர் தொடரின் மூலம் பதிவு செய்தவருமான இமாம் பைஹக்கி அவர்கள் அறிவிப்பாளர் விடுபட்டுள்ள உண்மையை உறுதிப்படுத்தியுள்ளார் என்பதை மிக தெளிவாக விவரித்திருந்தேன் அப்படின்ட்டு அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வர்றார். அதாவது 2 பேரும் சந்திச்சிருக்க மாதிரி வருது, நடுவில் ஒரு ஆளை போட்டும் ஒரு அறிவிப்பு வருது. அதை மறுக்கிறாரு. என்ன மறுக்கிறாருன்னா, நடுவில் ஒரு ஆள் விடுபட்டுருக்குல்ல, அதுதான் கரெக்டு, இவங்க 2 பேரும் சந்தித்தது கிடையாது. ஏன், ஒரு ஹதீஸில் 2 பேரும் சேர்ந்த மாதிரி வருது, இன்னொரு அறிவிப்பில் 2 பேருக்கு நடுவில் ஒரு ஆள் நுழைச்சி வருது. அப்போ நுழைச்சி வந்த காரணத்தினால பைஹக்கி சொல்கிறாரு, இது அறிவிப்பில் சொருகள் இருக்குது, விட்டுட்டாரு அப்படிங்கிறாரு. அதனால ஆள் இடையில விடுபட்டு போச்சு என்பது தான் உண்மை அப்படின்ட்டு அது நிறுவுறார். அதில் ஆர்குமெண்ட் வைக்கும்போது விவரமாக பேசிக்கிடுவோம். இப்போ பாயிண்ட் என்ன, இதே மாதிரி தானே இப்னு ஹஜர் அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லக்கூடிய இந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஜரீரு அபு இஸ்ஹாக், ஜரீரு ஹசன் அபு இஸ்ஹாக். அப்போ ஜரீரு அபு இஸ்ஹாக்கும் கேட்டு இருந்தால் ஜரீரு ஹசன் அபு இஸ்ஹாக்குன்னு வருமா? வராது. அவர் வாதப்படி வராது என்று சொன்னால் இந்த ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக்கும் கேட்கலை இந்த ஹதீஸை, ஹசன் என்பவர் வழியாகத்தான் கேட்டிருக்கிறாரு. அந்த ஹசனை விட்டுவிட்டார். அவர் ஆள் விடுபட்டிருக்கே தவிர இவர் கேட்கலன்னு உறுதியாச்சுப்ப. இந்த ஹதீஸை ஜரீரு அபு இஸ்ஹாக் கிட்ட கேட்கல. 3வது குறை. ஒரு ஹதீஸில் 3 குறை வருதுங்க. இது கேட்கலைங்கிற ஒரு குறை வந்துருச்சுன்னு சொன்னால் அதுவும் பலவீனம், முன்கத்தி ஆயிரும். அலி சொன்னதும் சேர்ந்து அடிபட்டு போயிடும். அலியும் சொல்லலை. இப்போ வணக்கதா, கேட்கலன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அலியும் சொல்ல கிடையாது. அலி சொன்னதாக சொல்லுவதும் தப்பு, இது ரசூல்லா சொன்னதாக சொல்லுவதும் தப்பு, மேற்றே அடிபட்டு போச்சுங்கிற மாதிரியான அடிப்படையில் வருது. இதை நிறைய பேர் இது சொல்கிறாங்க. அது முக்கியமானது. இது பைஹக்கி ஒரு ஆள் தான் சொன்னார், இடையில ஒரு ஆள் விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. என்ன, இதில் விடுபட்டவர் மோசமான ஆள் வேற. ஒருவேளை அந்த விடுபட்டவரை இதுலையும் விடுபட்டு இருந்தாலும் கேட்க இயலாது. அந்த விடுபட்டவரை கொண்டாந்து வச்சிக்கல, அதனாலேயே போயிடும் அந்த ஹதீஸ்.
ஹசன் பின் உமாராவை கொண்டாந்து உள்ளே வச்சிங்கன்னு சொன்னால் அது இப்போ ஹாரிசுல்லா அவருக்கு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி ஒத்துக்குருவாங்க, அப்படி ஒரு ஆளுன்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இப்போ என்ன விளங்குது, நிறைய பேர் ஹர்மலாவில் இருந்து பேர் என்ன ஹர்மலா, யூனுஸு, பஹர்பின் நஸ்ரு, சஹ்னூனு, இன்னும் பலர் இவ்வளோ பேரும் சொல்கிறாங்க அபு இஸ்ஹாக்கு, ஹசனு, ஜரீரு, ஹசனு, அபு இஸ்ஹாக்குங்கிறாங்க. இந்த அபுதாவில் நீங்கள் காட்டுற ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஜரீர் அபு இஸ்ஹாக்குன்னு வருது. நடுவில் ஒரு ஆள் விட்டுருக்கிறார், இவர் கேட்க கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஹஃபியான மஅலூலுன் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தி இப்னு ஹஜர் அவர்கள் இதை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் காணப்படுகிற 3வது குறை, 3 குறை உள்ள ஒரு ஹதீஸை தான் 4வது குறையும் இருக்கிறது. அது அடுத்த இதில் அவர் பதில் சொன்ன பிறகு இதே ஹதீஸில் உள்ள இன்னொரு குறைபாட்டை, ஒரு ஹதீஸில் மும்புட்டு குறை உள்ள ஒரு ஹதீஸை யாரும் தூக்கி பிடிச்சி நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ விமர்சனத்தில் ஒரு விமர்சனம் அடிபட்டு போனால் கூட டோட்டல் அவுட் ஆயிரும். அவளும் இன்னொன்று விளங்கிக்கிறேன்னு ஒரு ஹதீஸில் 10 காரணம் சொல்லி பலவீனங்கிறோம், 9ல் அடிபட்டு 1 நிற்கிதுன்னா முடிஞ்சு வச்சுக்காத, சரிதானே? அப்போ 9 கூட்டு ஒரு இவரை கொலை செஞ்சான், அவரை கொலை செஞ்சான், 8 பேரை கொலை செஞ்சான்னு ஒன்று நிப்பாட்டுறாங்க. 7 பேரை கொலை செய்யலை, ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான்னு நிரூபணமாச்சு, கொலைகாரம் தானே, அதான் மேட்ரு வழங்குதா. இப்போ நம்ம 3 காரணம் சொல்லி ஒருத்தரை பலவீனப்படுத்தி இருக்கும் பொழுது 4வது இனிமேல் சொல்ல இருக்கிறோங்கிற நேரத்தில் இது ஒரு ஆதாரத்துக்குள்ள ஹதீஸா, அதுக்காக உட்காந்துருக்குறோம். தெளிவாக சஹீஹா விமர்சனத்துக்கு இல்லாமல் பட்டு அந்த கருத்தையும் தெளிவாக தரவே செய்யாது. தராத ஒரு வார்த்தையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதுதான் சரியான ஹதீஸ்னு என்ன இது? அதனால் இப்போ இதுக்கு 3க்கு நீங்கள் பதில் சொல்கிறேன், 4வது அப்புறம் சொல்கிறேன். நான் அதிகமாக எடுத்துக்கொண்ட நேரம் அளவுக்கு அவரும் எடுத்துக்கொள்ளலாம். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. பேசல் மாத்திரக்குள்ள இந்த விவாத சம்பந்தமாக அந்த ஒப்பந்தம் வாசிக்கும்போது சிலது உங்களுக்கு விளங்காமல் இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தான் விவாதம், சரியா? நாளைக்கு நீங்கள் இதில் எடுத்து வைத்த வாதத்தின் அடிப்படையில் எங்கள் 2 பேர்கிட்டையும் கேள்வி கேட்குறது முழுசாவே. நாங்கள் விவாதமாக வைக்க மாட்டோம், உங்களுக்கும் எங்களுக்கு தான் விவாதம் வழங்குதா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா. அதனால் கவனமாக கேளுங்க. என்ன கவனமாக கேட்குறக்காக சொல்கிறேன், முதல்ல அதை அழுத்தமாக சொல்லாமல் விட்டாச்சு, சரியா? அதனால் ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. நீ எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னங்கிறத குறிங்க. யார்ட்டையும் கேட்கலாம், நீங்களே 2 பேர்ட்டையும் கேட்கலாம், நீங்களும் 2 பேர்ட்டையும் கேட்கலாம். இவங்கள்ட்ட தான் கேட்கணும், அவங்கள்ட்ட தான் கேட்கணும்னு இல்லை. இதில் வரக்கூடிய மக்களுடைய சந்தேகங்கள் தெளிவாவதற்காக வேண்டி நாளைக்கு உள்ள வித்தியாசமான ஒரு விவாதமாக இருக்கட்டும். மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற நிலை வந்தால் தான் அதில் உண்மை என்ன செய்யும் பளிச்சுனுங்கிறதுக்காக அந்த ஒப்பந்தத்தில் அப்படி பண்ணியிருக்கிறோம். ஓகேயா? சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, கூடுதலாக நேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கும் நாம் சம்மதித்தோம். காரணம், இதில் நாம் முரண்டு பிடிப்பதற்காக வரலை. நீங்கள் மற்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது, விவாதங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த விவாதம் ஒரு வித்தியாசமான முறையில் நடந்து கொண்டிருப்பதை சந்தோஷமாகவே நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். எந்தவித அசம்பாவிதங்களோ சலசலப்புகளோ இல்லாமல் சகோதர பாசத்தோடு நீங்கள் ஒருவர் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் நம்ம அறிகிறோம். நான் கூடுதலாக நேரம் எடுத்துக்கொள்வது, அவர்கள் கூடுதலாக நேரம் எடுத்துக்கொள்வது, பரஸ்பரம் விட்டு கொடுத்து கொடுப்பது, இதில் நாம் எந்த தயக்கம் காட்டல. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களும் தயக்கம் காட்டவில்லை. இப்போ இந்த கூடுதலாக நேரம் கொடுத்தோம்ல, இதை நான் எழுதின கட்டுரையை வாட்சி கட்டுறதுக்காக கொடுத்தேன். நான் கொடுத்தனே நேரம் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னேனே, நான் எழுதின இந்த கட்டுரையை மறுப்பேன். இதை நீங்கள் படித்து காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு நேரம் கொடுத்தேன். அதை நான் ஏற்கனவே எழுதி வெளிவிட்டு விட்டேன். அதை படித்து மக்கள் தெரிந்து கொள்வார்கள். நீங்கள் இவ்வளவு வாட்சி காட்டினீங்கல்ல,
எத்தனை பேத்துக்கு அது புரிஞ்சிருக்கும்? அதை வாசித்து காட்டுறதுக்கு நம்ம இங்கே கூடியிருக்கிறோம். அதை வாசித்து பார்ப்பதாக இருந்தால் ஒவ்வொரு தனித்தனியாக போய் வாசித்துக் கொள்வாங்க. அங்கங்கே பிரதிகள் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இந்த செய்திகள் பரவி இருக்கிறது. நான் எழுதின இந்த செய்தியை வாசித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்களே, ஆனால் நீங்கள் வாசித்து காட்டி கேட்கணுங்கிற தேவையில்லை. அதுக்காக வேண்டிய மக்கள் வரல. எதற்காக வந்திருக்கிறார்கள் என்றால், சரியான வாதத்தை நீங்கள் எடுத்து வைப்பீர்கள், அதில் நாம் கேட்டு தெளிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்களே தவிர, நான் எழுதின கட்டுரையை படித்து காட்டுவார்கள், அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, நாம் அதை போய் கேட்டுட்டு வரோம் என்பதற்காக வேண்டிய நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதுக்காக வேண்டி வரலை. எதுக்காக வந்திருக்கீங்க? வாதம். நான் வாதத்தை எடுத்து வைக்கணும், அவங்க வாதத்தை எடுத்து வைக்கணும். 4-5 பக்கத்தை படித்து காட்டுறதுக்காக வந்திருக்கிறோம். நான் படித்து காட்டுறேன்னா, 4-5 பக்கத்தை படித்து காட்டுறேன்னா, அது இல்லை. அதுக்காக வேண்டி விவாதம் நடத்தலை. படித்து பார்க்குறதுங்கிற தனிமேற்று. நீங்கள் எழுதுறது நாம் படித்து காட்டுறது, நான் எழுதுனது நீங்கள் படித்து காட்டுறது, அதுக்குண்டு ஒரு தனி நேரத்தை ஒதுக்கிட்டு படித்து காட்டுங்க. அதில் உள்ள முரண்பாடுகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாட்டா, நீங்கள் இப்படி சொன்னீங்களே, இப்படி இருக்குதே அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் எழுதி காட்டிங்க ஒரு செய்தியை சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் எழுதுனேன், அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிட்டேன்னு டிக்ளேர் பண்ணுங்க. அப்போ ஒத்துக்கிட்டேன்னு டிக்ளேர் பண்ணால் நீங்கள் வேறு பல கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். நீங்கள் அதை நீங்கள் முதல்ல டிக்ளேர் பண்ணுங்கள். எதையாவது சொல்ல வேண்டும், எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி படித்து காட்ட வேண்டும். அப்படி செய்ய வேண்டாம், அப்படி எழுதியிருக்கிறாரு, அப்படி செய்திருக்கிறான்ட்டு பக்கத்தை படித்து காட்டி நேரத்தை போக்குவதற்காக நம்ம என்ன செய்யணும்? இங்கே வரல. நேரமெல்லாம் உயர்வான நேரம் சரியா? திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், இந்த ஹதீஸில் இருந்து கொடுத்த பொருளுக்கே மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை நிலைநிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அந்த மேற்றுக்கு இன்னும் வரலைங்க. நீங்கள் ஏன் அதை அவசரப்படுறீங்க? வருவோம், வந்து சொல்லுவோம். இந்த மேட்டை முடிச்சுக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்ஷா அல்லாஹ் கடைசி நேரத்திலாவது, கடைசியில் நான் பேசுவேன், அதில் கடைசியில் இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம். என்ன அப்படிங்கிற மேட்டை தெளிவுபடுத்திடுவோம். இதுக்கு நமக்கு பதில் வரணும். இப்படி 2 பேரும் சொல்லிவிட்டாலும் நாளைக்கு தப்பிக்க முடியாது. உங்களுடைய கேள்வியிலிருந்து நாங்கள் இருவரும் தப்பிக்க முடியாது. எதையாவது நம்ம அடிச்சு விட்டு போயிட்டோம்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு கேள்வி கேட்பீங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் கடைசி கட்டமாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த நபிமொழியிலிருந்து, இந்த நாம் எடுத்து வைத்த இந்த நபிமொழியிலிருந்து மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை, அது வருடத்துக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை ஐயத்துக்கு இடம் இல்லாமல் தெளிவாக என்ன செய்வோம்? 2 கருத்தையும் இந்த ஒரே ஹதீஸிலிருந்து நிரூபிப்போம். எந்த 2 கருத்து? திரும்ப திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தி, வருடத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தி. இந்த 2 செய்திகளையும் அவங்க அப்படி தான் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டது என்ன அப்படின்ட்டு ஆரம்பத்தில் பேசும்பொழுது, ரமதானில் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறதா அப்படி நீங்கள் எடுத்து காட்டி விட்டால் அப்போ மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒத்துக்கொள்வோம்னு சொன்னாங்க. திரும்ப அடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யலாம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை நிரூபிக்க வேண்டும். அது மட்டும் பத்தாது, வருட வருடம் கொடுக்க வேண்டும் என்பதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்காமல் இன்ஷா அல்லாஹ் நான் இங்கேருந்து போகிறதில்ல. ராத்திரி 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் நிரூபிச்சிடுவேன். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னு ஹஜரை பற்றி கடந்த காலங்களில் முரண்பாடான கருத்துக்களை சொன்னது போன்று இந்த அவையிலேயே, இந்த அமர்விலேயே முரண்பாடான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்ன முரண்பாடான கருத்து? முதல்ல சொல்லும் பொழுது, இப்னு ஹஜர் விமர்சனம் செய்தா அதை நம்ம ஒத்துக்கிற முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் விமர்சனம், அதாவது இன உணர்வோடு இதை சொல்லிவிட்டார் என்று சொல்கிறார். இப்படி காரணம் இல்லாமல் சொன்னால் இப்னு ஹஜர் சொன்னால் ஒத்துக்கிறோமா? அது எப்படி நம்ம ஒத்துக்கிறது என்று இப்பொழுது சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த இப்னு ஹஜரை பற்றி சொல்லும் பொழுது, இப்னு ஹஜர் போன்றக்கூடிய அறிஞர்கள் நாம் எடுத்து வைத்த இந்த ஹதீஸு மௌகூஃப் என்று சொல்கிறார்கள். அதனால் அந்த அறிவிப்பாளர் பற்றியெல்லாம் பேச வேண்டாம். ஹதீஸை பற்றி இப்னு ஹஜர் மௌகூஃப்னு சொல்லியிருக்கிறார்ல, அதைத்தான் நாம் எடுத்துக்கிறணும் என்று சொல்கிறார்கள். அதாவது இப்னு ஹஜர் அவர்கள் காரணத்தோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னாட்டா, அதாவது ஒரு அறிவிப்பாளரை பற்றிய குறையை மறுக்கின்றார்கள். அப்படிலாம் குறை சொல்லக்கூடாதுங்க, இந்த அபு இஸ்ஹாக்கினுடைய குறையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர் இனவரி படைத்தவர் அப்படின்னு காரணத்தோடு எடுத்து சொல்கிறாங்க. அலி அவர்களுடைய அஸ்ஹாபுகளை கண்டால் பலருக்கு பிடிக்காது, அதை செய்தி அவங்களுக்கும் தெரியும். யார்? ஆசிமு யாருடைய தோழர்? அதாவது அலியினுடைய மாணவர். இவர்களை பிடிக்காத காரணத்தினால இவர் குறைபாடு சொல்கிறாங்க, இதை நம்பாதீங்கன்னு காரணத்தோடு தான் சொல்கிறாங்க, காரியம் இல்லாமல் சொல்லலை. அப்படி உள்ளதை கூட நீங்கள் மறுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள்
இப்னு ஹஜர் அவர்கள் மௌகூஃபாக சொல்லிவிட்டார்கள். அலி சொன்னது சரி என்று அவர்கள் வாதிக்கின்றார்கள். அதனால் அறிவிப்பாளர்களை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க, எது இப்னு ஹஜர் சொல்லிட்டாங்களா அதை நம்ம ஒத்துக்குருவோம் என்று வாதத்தை முரண்பட்டு வைக்கிறார்கள். இப்னு ஹஜர் மௌகூஃப் சொன்னால் ஒத்துக்கிறணுமா, அதே நேரத்தில் அறிவிப்பாளர் பற்றி குறை சொன்னால் ஒத்துக்கிறக்கூடாதான். என்ன முரண்பாடுகளை என்பதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாட்டா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்புக்குரியவர்களே, நம்ம ஏன் திரும்ப திரும்ப ஆசிமுடைய மேட்டரை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாட்டா அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஆசிமுடி சொன்ன உடனே சிரிக்கிறீங்க. நீங்கள் அந்த மேட்டரில் இருக்கக்கூடிய உள்ள வெயிட்டை நீங்கள் புரியாத காரணத்தால் சிரிக்கிறீங்க. இவங்க சரி என்று சொன்னாலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள், தவறு என்று சொன்னாலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். ஏன்னா ஆசிம் என்பவர் நல்லவர் தான் என்று சொன்னாலும் சிக்கல் தான், அவர் நல்லவர் இல்லை என்று சொன்னாலும் சிக்கல் தான். இப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க, நாம் என்பதை சொல்கிறோம். நல்லவர் என்று சொன்னால் என்ன வரும்? நல்லவர் என்று சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கிறணும். ரசூலுல்லாஹ் நல்லவருன்னு நம்ம முடிவுக்கு வந்து விட்டால், நல்ல அதான பிரச்சனை, நல்லவரா கெட்டவரா, நல்லவர் என்று முடிவுக்கு வந்து விட்டால் என்ன ஏற்றுக்கிறணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி ஏற்றுக்கிறணும். ஏன் நல்லவர் தானே சொல்கிறாரு, ஏற்றுக்கிறணும். நல்லவர் இல்லை என்று நாம் வைத்துக்கொள்வோம். நல்லவர் இல்லை என்று வைத்துக்கொண்டால் அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறக்கூடாது, அலி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னாலும் ஒத்துக்கிறக்கூடாது. நேற்று என்ன பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், நல்லவர் இல்லை என்று முடிவுக்கு வந்துட்டோம். நல்லவர் இல்லை என்று முடிவுக்கு வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறக்கூடாது, அலி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னாலும் ஒத்துக்கிறக்கூடாது. இதானுங்க நிலைப்பாடு. இப்படித்தானே எடுக்கணும். நல்லவருன்னு நீங்கள் முடிவு செஞ்சால் அது அலி அவர்கள் சொன்னார்கள் சொன்னாலும் ஒத்துக்குங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறணும். நல்லவர் இல்லை என்ற முடிவை எடுத்தால் ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒத்துக்கிறக்கூடாது, அலி அவர்கள் சொன்னார்கள் சொன்னாலும் ஒத்துக்கிறக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா முரண்பாடு புரியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு மக்களுக்கு புரியலை. என்ன சொல்கிறீங்க? ஆசிம் கெட்டவர் தான், அவரை பற்றி பலரும் குறை சொல்லியிருக்கிறாங்க, பலரும் அவர்களை பற்றி என்ன செய்திருக்கிறாங்க, விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் சொல்லவில்லை, நீங்கள் சொன்னடா நான் சொன்னேன், நீங்கள் சொல்லலை, அவங்க சொன்னதை தான் நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. அந்த சொன்னதை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய, அதாவது எந்த வெளியீடு, பலமுறை தௌஹீத் ஜமாத்தினுடைய அனைத்து அறிஞர்களும் ஒன்று கூடி ஒருமித்த கருத்துக்கு வந்து விட்டதாக எப்படி எழுதுகிறாங்கன்ற அந்த செய்தியை அனைத்து தௌஹீத் ஜமாத் அறிஞர்களும் செப்டம்பரில் எழுதும் பொழுது அனைத்து தௌஹீத் ஜமாத் அறிஞர்களும் அன்று கூடி, அதில் கலீல் ரசூல் அவர்களும் உள்ளடக்கம், ஒன்று கூடி சென்னையிலும் ஆய்வு செய்திருக்கிறார்கள், கடையநல்லூரிலும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்களாக ஆய்வு செய்து இந்த தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் அனைவரும் இந்த செய்தியில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் முழுமையாக முழுக்க குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கக்கூடியது தான், அதில் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் ஆதாரபூர்வமானதான், சரியானதா என்று சொல்லி செப்டம்பர் இதில் வெளியிடுறாங்க. அதில் தவிர்க்கப்பட்ட ஆதாரங்கள் என்று சொல்லி ஜனவரி மாதத்தில் அந்த செய்தியை வெளியிடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், செப்டம்பரில் வெளியிட்ட அந்த புத்தகமும் ஜனவரி மாதத்தில் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த புத்தகமும் யாருடைய ஒட்டுமொத்த கருத்து? தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் அனைவரின் ஒட்டுமொத்த கருத்தாகும். அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து தான், யாருடைய ஒட்டுமொத்த கருத்தல்ல, தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தல்ல. அங்கேயும் புரிஞ்சுக்கிறணும். அப்போ அறிஞர்கள் இவர்கள்லாம் ஒன்று கூடி என்ன, நாங்கள் எல்லாம் ஒருமித்த கருத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் மறுக்க முடியாத ஆதாரங்கள். அதை எப்படியே எழுதுறாங்கண்டா, எதிர்காரணங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வலிமை உள்ளதாக எந்த காரணம் இருக்கிறதோ அதை மட்டுமே கூற வேண்டும் என்று முடிவு செய்தோம் என்று எழுதுகிறார்கள். அந்த மேற்றை எழுதும்போது எப்படி எழுதுறாங்க அதையும் கவனிக்கணும். எதிர்காரணங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு எது வலிமை உள்ளதாக இருக்கிறதோ அந்த காரணங்களை மட்டுமே எடுத்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து தான் என்ன செய்கிறாங்க, 2 இதழையும் வெளியிடுவதாக சொல்கிறார்கள். நம்ம கேட்குறேன், இவ்வளவு ஆய்வு செய்து பல அதாவது 25 ஆண்டுகளாக நீங்கள் ஹதீஸு துறையில் ஆய்வு செய்து மிகப்பெரிய, அதாவது ஹதீஸு கலையினுடைய உச்ச நிலைக்கு இருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நினைக்கிறீங்கல்ல, நம்மள எல்லாம் அரிச்சுவடை தெரியாதவர்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்களே. நாம் உங்களை பார்த்து கேட்குறோம், ஆசிம் என்பவர்
நல்லவர் அல்ல, இவங்கெல்லாம் குறை சொல்லிட்டாங்க, நல்லவர்கள் நீங்கள் முடிவெடுத்திருந்தா என்ன செய்திருக்கணும்? அலி அவர்கள் சொன்னதாக சொல்வதும் தவறுன்னு சொல்லியிருக்கணும். அலி அவர்கள் சொன்னதாக வந்த செய்தி இருக்குது, அதுவும் தவறானது, பலவீனமானது சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன இங்கே குறிப்பிட்டிருக்கிறீங்க? ஆசிம் என்பவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வந்திருப்பது தான் தவறானது. ஆனாலும் இந்த அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது தான், அவங்க சொன்னாங்க என்று அறிவிக்கிறது தான் தவறானது. இதன் அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள் என்றாலும் இக்கூற்று அலி அவர்களின் சொந்த கூற்றே ஆகும். இதில் அறிவிப்பாளர் பூரா நம்பகமானவர்கள் அப்படின்ட்டு இவங்களை சான்று கொடுத்து, எப்போ சான்று கொடுக்குறாங்க? சும்மா எடுத்தெடுப்பில் 19 கொடுக்கல, பல ஆய்வுக்கூடங்களை நடத்தியதற்கு பிறகு அது எப்படி முடிவுக்கு வந்து எதிர்காரணங்கள் சொல்ல முடியாத காரணம் எது இருக்கிறது என்று ஒவ்வொன்றாக அலசி பார்த்து தேடி பார்த்து இந்த காரணமா இதுக்கு எதிர்கருத்து சொல்ல முடியும், இதை விட்டுருவோம். இந்த காரணமா இதற்கு எதிர்கருத்து சொல்ல முடியும், இதை விட்டுருவோம். இதுவா இதுக்கு இப்படி சொல்ல முடியும், அதை விட்டு விடுவோம் என்றெல்லாம் ஒவ்வொரு காரணங்களாக அலசி பார்த்து சல்லடை போட்டு சலித்து எடுத்து எதிர்கருத்துக்களை சொல்ல முடியாத, எதிர்காலங்களை சொல்ல முடியாத அளவுக்கு வலிமையானதாக வெளியிட்டதாக நீங்கள் சொல்கிறீங்களே, அதில் இடம் பெற்றக்கூடிய ஒரு செய்தி தான் ஆசிம் தவறுன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, தப்பான ஆளுன்னு சொல்கிறீங்கள. அப்போ அவர் அலி சொன்னதாக அறிவிப்பதும் தவறு தானே? அலி அவர்கள் சொன்னதாக அறிவிப்பதும் தவறு தானங்க? அந்த அலி சொன்னதாக அறிவிப்பது சரியானது என்று எதை வைத்து நீங்கள் சொல்கின்றீர்கள்? அதான் இப்போ நம்ம கேள்வி. கேள்வி. இன்னொரு கேள்வி அப்படியே இருக்குது, அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். கேள்வி 2-3 தடவை கேட்டுட்டோம், அந்த கேள்வியை என்ன செய்யல இது பண்ணலை. என்னன்னு சொன்னால், ஆசிமும் என்பவர் ஆரம்பத்தில் அவங்க சொல்லும் பொழுது ஆசிமும் என்பவர் ஃபாஹிஷுல் ஹத்தஈன், அதாவது அவர்கள் சம்பந்தமாக எழுதிய அந்த வரியை படித்து காட்டவும் என்று சொல்கிறார்கள். யார் சம்பந்தமாக? ஆசிமு சம்பந்தமாக, அந்த அறிவிப்பாளர் சம்பந்தமாக. எந்த அறிவிப்பாளர் சம்பந்தமாக? அதாவது நான் எடுத்து வச்சிருக்கேன்ல இந்த ஹதீஸில் வேறு ஒரு அறிவிப்பில் வருதுன்னு சொன்னேன்ல, அதை பற்றி எழுதுகிறாங்க. எனவே இதன் அறிவிப்பாளர்கள் இந்த ஆசிமு இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தொடர் இருக்குல்ல, இதன் அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள். யாரு? ஆசிமு நம்பகமானவர்கள் தான் என்றாலும் இக்கூற்று அலி அவர்களின் சொந்த கூற்றே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆசிம் என்னைக்கு தப்பானவர் வந்துட்டோமோ, அலி சொன்னதாக சொன்னால் நம்பலாமா? அவரே தவறானவர், பலவீனமானவர், ரதியுல் ஹிஃபுது எல்லா அறிஞர்களும் குறை சொல்லியிருக்கிறாங்க. குறை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளரின் செய்தியை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க சரியானவங்க ஆதாரபூர்வமான சொல்கிறாங்களே, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அதை நீங்கள் விளக்குங்க. ஆசிமுடைய கூற்று தவறுன்னு சொன்னால் அலி அவர்கள் சொன்னதாக சொல்வதும் தவறு. அது எந்த அடிப்படையில் அதை ஆதாரபூர்வமானது? இப்னு ஹஜர் அவர்களும் இந்த அலி சொன்னதாக சொல்லுவது தான் சரியானது என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் வாதிக்கிறீங்களே, அதுக்கு நீங்கள் எதை அடிப்படையாக கொண்டு முடிவுக்கு வந்தீங்க? இதுதான் ஆசிம் சம்பந்தமான மாற்று. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆசிமை ஏன் நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கிறோம்? ஆசிமை நல்லவர் என்று சொன்னாலும் சிக்கல், ஆசிமை நல்லவர் என்று சொன்னாலும் சிக்கல், ஆசிமை குறை சொன்னாலும் சிக்கல். இதனால தான் திரும்ப என்ன செய்கிறோம் அப்படின்னாட்டா ஆசிமை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ புரியுதா? ஆசிமை நல்லவர்னு சொல்லிட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிச்சா நம்பணுமா வேண்டாமா? ஆசிமை ரதியுல் ஹிஃபுது குறை சொல்லப்பட்டவர்னு சொன்னால் அலி அவர்கள் சொன்னதாக சொல்கிறார் என்றாலும் அதை நம்பலாமா? நம்பக்கூடாது இல்லை. அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்தீர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து தெளிவுபடுத்துங்க. இதை நீங்கள் தெளிவுபடுத்தாத வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுங்க அப்படின்னாட்டா தெளிவுபடுத்துங்க. ஆசிமு தவறானவர் என்று சொன்னால் அலி அவர்களது கூற்றாக அறிவிப்பு தான் சரி என்று சொல்லுகின்றீர்களே, அதுக்கு என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்கிறோம்ல, அதை இப்பொழுது நம்ம நினைவுபடுத்துகிறோம். என்ன நினைவுபடுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால், ஆசிமை பற்றியவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், ஆசிமை என்பவர் ஃபாஹிஷுல் ஹத்தஈ, இப்போ பல அவங்க குறை சொன்னாங்க, இவர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறார்கள். இந்த புத்தகத்தினுடைய அட்டை படத்தையும் என்ன செய்கிறாங்க, கேமராவில் காட்டுன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. அது இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கூட இருக்கலாம். அவங்க எழுதுனதான்
சகோதரர் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர் பி சைலாமின் அவர்கள் எழுதுனது தான். அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. இது உலகறிஞ்ச உண்மையாச்சே. அப்போ நம்ம எடுத்து வச்ச கேள்வின்னு இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு கேட்ட அன்புக்குரியவர்களே, அலி அவர்களிடத்தில் ஆசிமு கேட்டிருக்காருன்னு சொல்கிறோம்ல, ஆசிம் அவர்கள் ரசூல்லா சொன்னதாக அறிவிக்கிறது ஏற்றுக்கிற முடியாது. காரணம், ஒரு தவறான செய்தியை சொல்கிறாரு. ஆனால் இவரை விட வலுவானவர்கள், யார்கிட்ட இருந்து? அலிகிட்ட இருந்து கேட்கக்கூடிய வலுவானவர்கள் என்ன செய்கிறாங்க? இதை அலியின் கூற்றாகத்தான் அறிவிக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே. இந்த அலியிடமிருந்து ஆசிம் மற்றும் ஹாரிஸ் ஆகிய இருவரை தவிர அறிவித்த நம்பகமானவர்கள் யார்? அந்த பட்டியலை முதல் கொடுங்க. அந்த பட்டியலை கொடுத்தா தானே ஆசிமை விட எந்த அடிப்படையில் இவங்க வலுவானவங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்ய முடியும். ஆசிமு தான் தப்பாக அறிவிக்கிறாரு, ஃபாயிஷுல் ஹத்தான்னு சொல்கிறீங்க. இவரை விட நம்பகமானவர் இவங்க கேட்டு அறிவிக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த நம்பகமானவருடைய பட்டியலை நீங்கள் முதல் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம 2-3 தடவை கேட்டிருக்கோம். அந்த பட்டியலை இது வரைக்கும் கொடுக்கல. கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த பட்டியலை வச்சு நம்ம பார்ப்போம். அலிகிட்ட ஆசிம் கேட்டிருக்கிறாரு, இவர் குறை உள்ளவர், அதனால் இவர் ஏற்றுக்கக்கூடாது. இவரை விட வலுவானவர்கள் அலிகிட்ட இந்த செய்தியை கேட்டு அலி அவர்களது கூற்றாகத்தான் அறிவிச்சிருக்கிறாங்க, அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வருவோம். அந்த முடிவுக்கு முதல் வரணுமே. அதுக்கு நீங்கள் சான்றுகளை எடுத்து கொடுங்க. இப்படி ஒரு வாதத்தையும் சொல்கிறார்கள். நான் எடுத்து வைத்தேனா எதை? இந்த ஹதீஸை நான் தான் எடுத்து வச்சேன், அதான் தெரியுமே. நான் தானே இந்த ஹதீஸ் எடுத்து வச்சேன், அதை நான் மறுக்கிறேனா? நீங்கள் ஹதீஸ் எடுத்து வச்சிங்கன்னு நான் சொன்னேன்னா? நீங்கள் பேப்பரை கேட்டீங்க, கொடுத்தேன். இதுலேருந்து என்னென்னா, நான் எடுத்து வைத்த ஹதீஸு தான் நீங்கள் எடுத்து வைக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சது தானே. நான் அவர்களே எடுத்து வைத்த அந்த ஹதீஸில் நாம் சில கேள்விகளை கேட்குறோம். அந்த கேள்விக்கு அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டியமே தவிர நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நழுவுறாங்க. மேட்ரு என்னென்னா அதுவல்ல, யார் எடுத்து வச்சது அப்படிங்கிறத பிரச்சனை. நான் எடுத்து வச்சதுங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியுமே. கேமராவில் கூட எல்லாம் காட்டிட்டு தானே இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்கிறோம், எடுத்து வச்சது நான் தான். என்ன இதில் என்ன தப்பு இருக்குது? நான் எடுத்து வச்சதுனால நீங்கள் ஒத்துக்கிற மாட்டீங்களா? அப்போ அதாவது ஹதீஸை நீங்கள் எடுத்து வச்சதுனால அங்கே ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அது வரலங்க மேட்ரு. யார் எடுத்து வச்ச? நீங்களே எடுத்து வைத்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்து கொண்டாலும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லணும். எக்கச்சக்கமான குறைகள் இருக்கிறது. அந்த எக்கச்சக்கமான குறைகளை வச்சு பல பலவீனங்கள் இருக்கிறது. இந்த பலவீனங்களை உள்ள ஒரு ஹதீஸைத்தான் ஒரு முக்கியமான கடமையை தீர்மானிப்பதற்கு இவர்கள் ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்கள். இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்கும்? பெருசாக காட்டுற மாதிரி தெரியும். என்ன குறை எடுத்து வச்சிங்க? ஆசிமை பற்றி பிரச்சனை இன்னும் தீர்வுக்கு வரலை. ஆசிமை பற்றி முரண்பாடான செய்திகளை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் முடிவுக்கு வந்தால் தானேங்க நீங்கள் அடுத்தடுத்து அடுக்கி வச்ச செய்திகள் இருக்குல்ல, அதுக்கு நம்ம சொல்லுவோம். சொல்லாமல் விட மாட்டேன். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்திக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இதுக்கு சொல்லுங்கள், ஆசிமு நல்லவர் என்று சொன்னால் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னதை நீங்கள் ஒத்துக்குங்க. ஆசிமு தவறானவர் என்று சொன்னால் அலி அவர்கள் கூறியதாக சொல்வதும் தவறு என்பதை ஒத்துக்குங்க. உங்களுடைய இதழில் பல ஆய்வுகளுக்கு பின்னால் வெளியிட்டதாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை நீங்கள் தயவுசெய்து பார்வையாளர் பகுதியிலிருந்து யாரும் சலசலப்பை ஏற்படுத்தாதீர்கள். நம்ம சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலும் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தில் உண்மை இருக்கும் பட்சத்தில் ஆரம்பத்தில் நான் என்ன வார்த்தையை சொல்லணும், அதிலிருந்து நான் கடுகளவும் பெற மாட்டேன். உடனடியாக நான் டிக்ளேர் பண்ணிடுவேன், நான் எடுத்து வச்சதெல்லாம் தவறு தான், அவங்க சொன்னது சரிதான்னு முடிவுக்கு வந்துடுவேன். யாரும் தயவுசெய்து பார்வையாளர்கள் பகுதியில் இருந்து எந்த விதமான சலசலப்பையும் ஏற்படுத்தாதீர்கள். பார்வையாளர்கள் சொல்லப்படுகின்ற கருத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்டா சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டது போல் நாளைக்கு உங்களது பங்களிப்பு அதில் இருக்குது. இன்றைக்கி எங்கள் 2 பேருடைய பங்களிப்பு முடிஞ்சு போச்சு. என்ன ஒரு 2 மணி நேரத்தில் இன்ஷால்லா முடிஞ்சிடும் பங்களிப்பு. நாளைக்கு உங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஏன்னா இங்கே அது கேள்வி எப்படி இருக்குன்னா, சொல்லப்பட்ட தகவல்களை என்ன செய்யணும் கேட்கணும். அதனால தான் முதல் நாளில் யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் அடுத்த நாள் என்ன செய்யணும் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த நாள் புதுசாக ஒருத்தர் வந்துக்கிட்டு கலந்து கொள்ளக்கூடாது. ஏன்டா என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. கேள்வி கேட்கறதுக்குன்னு அனுமதிச்சா எதையாவது கேட்க ஆரம்பிச்சிருவார். இதான் நாங்கள் பேசி முடிவெடுத்து கொண்டது. அதனால் முதல் நாளில் யார் இந்த அரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த வாதங்களை சரியாக கவனித்து இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அடுத்த நாளில் கலந்து கொண்டு கேள்வி கேட்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் சொல்லப்படுகின்ற வாதங்களில் உள்ள கருத்துக்களை மட்டும் தெளிவாக கவனித்து நீங்களும் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன கேட்டதெல்லாம் மறந்து போயிடும்.
நீங்களும் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பு எடுத்துக்கொண்டு நாளைக்கு கேளுங்க. ஏன்ட்டு கேளுங்க, நீ இப்படி சொன்னையே இது எந்த வகையில் சரின்னு நீங்கள் கேளுங்க. சட்டையை பிடிச்சி கேளுங்க, நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? தவறு என்று நீங்கள் எனக்கு சுட்டி காட்டி விட்டா நான் உடனே என்ன செஞ்சிருவேன், உடனே மாற்றிக்கிடுவேன். இப்போ நம்ம கேள்வி வைக்கிறோம் என்ன அப்படின்னாட்டா, ஆசிம் தவறானவர் தானே, அதை முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்னா நீங்கள் பல குறைகளை எடுத்து சொன்னதுனால தவறுங்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. தவறு என்று வந்து விட்டால் அலி அவர்கள் சொன்னதாக அறிவித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதான நிலை? இல்லை அவர் தவறானவர் தான், ஆனால் அலி அவர்கள் சொன்னதாக சொன்னால் ஏற்றுக்கறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றீங்களா? என்ன இது முரண்பாடு அப்படிங்கிறத அன்புக்குரிய சகோதரர்களை நீங்கள் கவனிக்க தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் செய்யணும், கேட்கணும். முடிஞ்சா அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை படிக்கவா நேரம் தந்தேன்னு ஆரம்பித்தார். ஆனால் படிக்கும்போது தான் நேரத்தை தந்தார். அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நிப்பாட்டி படிச்சிடவான்னு கேட்டேன். நேரம் தந்ததே அதுக்கு தான், படிக்கிறது வாதம் பண்ணுறதுக்கே இல்லை. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் டைம் பத்தல என்ன. ஆனால் படிக்கவா நேரம் தந்தேங்கிறார். படிக்கத்தான் நேரம் தந்தீங்க, எல்லாருக்கும் தெரிய ஊரறிய உலகறிய நீங்கள் படிக்கத்தான் தந்தீங்க ஒன்று. சரி, இப்படி சொல்லக்கூடியவங்க இதுக்கு படிக்கணும். இப்போ இதை மட்டும் நீங்கள் படிக்கலாமா? இதை படிக்க இதை ஏகத்துவம் உங்கள் இது 25 பேருக்கு கொடுத்துருப்பீங்க, நாங்கள் 10,000 காப்பி போட்டிருக்கிறோம், எல்லாருக்கும் போயிடுச்சு. இதையாவது படித்து காட்டினா நிறைய பேர் பார்க்காதவங்க இருப்பீங்க. இது எல்லாருமே என்ன செய்யிருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. இதே படித்து காட்டுறீங்க, இதில் உள்ள தெரிஞ்சுக்கிறவங்களாம் புக்கு வாங்கி படிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படியா சொல்கிறது? அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். இது சொல்லுங்க காட்டுங்க, இதில் உள்ள எடுத்து வைங்க நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இது எதுக்கு படிக்கிறக்கான படித்து வாதம் தானே வச்சோம். அதிலேருந்து படித்து உங்கள் வாதத்தை நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த 3 காரணங்கள் சொன்னோம். அதில் அந்த 2 அவர் கண்டுகொள்கிற மாதிரியே தெரியலை. கன்ஃபார்மாக பலவீனமாக ஆயிடுச்சு. அவர் சொல்கிறது மனசாட்சி சரின்னு வச்சா கூட இந்த 2 காரணத்தினால அந்த ஹதீஸு போக்கு, அந்த கருத்து இல்லை, தனி விஷயம். ரைட்டு. அடுத்து என்னென்னு கேட்டால், இப்னு ஹஜரை பற்றி இவங்க சொன்னாங்க, அவர் எப்படி இனவெறி தசுபோட சொல்லிட்டாருன்றத மறுக்கிறீங்க. அதே இப்னு ஹஜர் மௌகூஃபுங்கிறார், அதை மட்டும் ஏற்றுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மனிதனை தசுபுன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு உரிய ரீசன் இருக்கணும், மனசில் உள்ள விஷயம். ஒரு வெறியில் நான் உங்களை விமர்சிக்கிறேன்னா, உங்கள் மேலே உள்ள கோபத்தில் நான் விமர்சிக்கிறேன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு காரணம் வேணும். உங்களும் எனக்கும் சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய கட்டுரை எழுதியிருக்கோம், பேசியிருக்கிறோம். நீங்கள் என்னையை பேசியிருக்கீங்க, நான் உங்களை பேசியிருக்கிறேன். அப்படிங்கும்போது நீங்கள் என்னையை சொல்வதையும் நான் நூர் முகமது சொல்வதையும் எப்படி எடுத்துக்கலாம்? ஏதோ கால் பண்ணிச்சிட சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னாலும் மக்கள் அப்படி எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. நான் உங்களை சொல்வதையும் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எந்த விதமான முன்விரோதம் இல்லாதவங்களை பற்றி சொல்வதாக இருந்தால் அது இப்னு ஹஜர் ரீசன் சொல்லணும்லங்க. ரீசன் இல்லாமல் இருக்கல. இதுதான் நம்ம சொன்னது. மௌகூஃபுக்கு ரீசன் சொல்கிறார். மௌகூஃப்னு சொல்வதற்கு அவர் என்ன சொல்கிறாரு, ரீசன் சொல்கிறார். நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, பல பேர் அறிவிச்சதுலாம் என்ன இருக்குது, இப்படி இருக்குது, இதில் இப்படி இல்லைன்னு ஒரு காரணத்தை சொல்லி, சரி இதை ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் மௌகூஃப்னு நாங்களும் சொல்லியிருக்கோம், இப்னு ஹஜரும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்ன ரீசன் இருக்குது, இவர் குறை உள்ளவர் தான், ரதீவுல் ஹிஃபில், அதான் ரொம்ப மோசமான நினைவாற்றல் உள்ளவர் தான், நிறைய தப்பு செய்கிறவர் தான். ஆனால் எதில் தப்பு செய்கிறாருன்னு சொல்லி இப்னு ஹிப்பான் தப்சீர் பண்ணுறாரு. இவர் தப்புலாம் எதில், அலி சொல்ல ரசூல்லா சொல்லுன்றதுல தான் இவர் மேட்டரே அடங்கியிருக்குது. அதனால அப்படின்னு ஒரு காரணத்தையும் சொல்கிறாரு. அதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்து அப்போ அந்த மேட்டரில் அது மௌகூஃபாக இருக்கும். அந்த மேட்டரில் அந்த நினைவாற்றல் குறைவு என்பது, அதிக தவறு என்பது, அதிக தவறு நம்பரில் அதிகமாகிடுச்சு, எல்லாம் ஒரே மாதிரியான தப்பாகவே இருக்குது. எந்த மாதிரி தப்பு, இப்னு ஹிப்பான் தெளிவான வார்த்தையில் சொல்கிறார். இவர் அலி சம்பந்தமாக சொல்கிறதெல்லாம் ரசூல்லான்னு சொல்லிடுறாரு, இது அதிகரிச்சிருச்சு, இது ஜாஸ்தியாக போனதுனால அவர் விட்டாச்சின்னு சொல்கிறாரு. அப்போ இப்னு ஹிப்பான் சொல்கிற இந்த விமர்சனத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் விட தேவையில்லை, அதை விடுவோன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எதுக்கு மௌகூஃப்ங்கிறோம்னா, இப்னு ஹிப்பான் கருத்துப்படி எல்லாத்தையும் தான் விடணும். நாங்கள் அதில் என்ன சுருதிக்கு பார்க்குறோம்னா, இல்லை இவர் எதில் மிஸ்டேக் பண்ணுறாரோ அதை விடுவோம். எதில் மிஸ்டேக் பண்ணுறாரு, அலியிடம் அறிவிப்பதை ரசூல்லாவுடையது என்ற விஷயத்தில் தான் இவருடைய மிஸ்டேக்லாம் இருக்குது. மற்றவங்க மிஸ்டேக் பண்ணதெல்லாம் அதை தான் இப்னு ஹதீஸ் சொன்னதையும் எடுத்து பார்த்தாலும் இவர் அலியை பற்றி உள்ளதில் தான் நிறைய பண்ணியிருக்கிறாருங்கிறாரு. அப்போ பர்டிகுலராக ஒரு விஷயத்தில் தான் தப்பு பண்ணியிருக்கிறார் என்பதை எங்கள் மனசாட்சிக்கு தெரிகிறதுனால அவர் நினைவாற்றல் குறைந்தவர் உண்மைதான், பளிச்சுன்னு தப்பு செய்கிறது உண்மைதான். அந்த தப்பெல்லாம் எதில் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றால், அலி ரசூல்னு வரும்போது உள்ள விஷயத்தில் தான் அந்த தப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதைத்தான் இப்னு ஹதீஸ் சொல்கிறாரு. அதைத்தான் தசுபு இல்லாமல் விமர்சனம் செய்த ஜவுசஜானின்னு சொல்கிறாரு. அதைத்தான் இப்னு ஹிப்பான்னு சொல்கிறாரு. இப்படிங்கிற வகையில்
அதை ரசூல்லா சொன்னதுங்கிறது விட்டுருவோம். அதில் தான் அவர் மிஸ்டேக் பண்ணுறாரு. அதை வச்சுக்கிறோன்ட்டோம். சரி, இப்போ மௌகூஃபும் வேணான்னு சொல்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் இல்லாமல் போச்சப்ப. இப்போ என்னென்ன நாங்கள் அதை மௌகூஃபை சரியில்லைன்னு சொல்லிட்டா எங்களுக்கு தான் பாதிப்பா? உங்களுக்கு தான் இன்னும் பாதிப்பு. இந்த மௌகூஃபை அதாவது சஹாபாக்கள் சொல்லியும் ஆதாரமாக ஏற்றுக்கலாங்கிறவங்க தானே இதில் ஒரு பயம். எங்களுக்கு அது சரியாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லையே. அலி சொன்னாங்க, அபூபக்கர் சொன்னாங்க, உமர் சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு நிலையில் தெளிவாக இருக்கிறோமே. குர்ஆன் ரசூலை தவிர மூணாவது இது கிடையாதுங்கிறது எங்கள் நிலைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அலியுடைய சொல்ல அப்படின்னா சொல்கிறீங்களா? அலி சொன்னது விஷயம் தப்புன்னு சொல்லணுங்கிறீங்களா? சரி, தப்பு முடிஞ்சிருச்சு கதை. ஆமாம், அலி சொன்னதாக சொல்லுவது தப்பு, அதை விட்டுருவோம். மௌகூஃபும் இல்லை, அது மர்ஃபூவும் இல்லை, அது மௌகூஃபும் இல்லை. நாலு அரிச்சிப்பேன். ஏற்கனவே சொன்ன மூணோட சேர்த்து நினைக்கிறேங்க, 4 வச்சுக்கிறேன். இப்போ என்ன அதனால் வரப்போ என்னமோ அதை நான் மௌகூஃப்னு சொல்லி எதனால் மறைக்கிறார்கள் தெரியுமா? சொல்ல வேண்டி வரும். சொன்னால் இப்போ என்ன சொன்னால் இன்னும் பாதிப்பு உங்களுக்கா எங்களுக்கா? எங்களுக்கு பாதிப்பு இல்லையே, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கிறோம் மாட்டாங்க. அதனால் நாம் என்ன செய்கிறோம், ஒரு விமர்சனத்தை அப்படிலாம் ஆசிமுங்கிறவரை ஒரு எழுதணுன்னு ஏனாதானெல்லாம் முடிவு எடுத்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன மாதிரி குறை செஞ்சுருக்கிறாருன்னு பார்த்து அதில் மட்டும் நம்ம விமர்சனம் பண்ணுவோன்னு எங்களுக்கு படுது. உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து இப்படி பட்டுச்சுன்னு வைங்களேன், அவர் மௌகூஃபுக்கு லாய்க்கு இல்லாத ஆளுன்னு விட்டுருவோம். 2 பேரும் சேர்ந்து முடிவு செஞ்சு என்ன செய்வோம், ஆசிம் மௌகூஃப்னு சொல்லுவதும் தப்பு. அப்போ அது மௌகூஃப், அப்போ அதிசயம் இல்லது, பொய். அப்போ இன்னும் ஆதாரம் வைக்கல. இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த வருஷம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்து இல்லாத ஒன்றை வச்சாங்களே, அதை கூட வைக்கவில்லை. ஏன்னா அது ஹதீஸும் இல்லை, அது அசரும் இல்லை, அது பொய். முடிஞ்சு வச்சா கதை. இது அதுக்கு பதிலாச்சு. சரி, அடுத்து என்ன? அதனால ஆசிம் நல்லவர்ன்றாலும் சிக்கல், கெட்டவர்ன்றாலும் சிக்கல்லாம் ஒரு சிக்கல் எங்களுக்கு கிடையாது. அது நீங்கள் தப்பாக சொல்லிவிட்டீங்க. அடுத்தது இன்னொன்று என்னென்னு கேட்டாங்க, இதில் அவர் எழுதியிருக்காருன்னு சொன்னேன். அவருடைய இந்த நிலைப்பாட்டில் இதை நான் இப்படி சொன்னவர் இதை லைஃப்னு ஒத்துக்கிறணும். அவர் தான் ஹதீஸை எடுத்து வைக்கிறார். ஒரு ஹதீஸை நான் எடுத்து வைக்கும் பொழுது என்னளவில் அது சரியாக இருக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். எதிரி இடத்தில் சரியாக இருப்பது 2வது பாயிண்ட். நான் ஒரு ஹதீஸை வைக்கிறேன், நானே அதை லைஃப் என்று நினைக்கிறேன், கொள்கையாக கொண்டிருக்கிறேன், அதை நான் எடுத்து வச்சேன்னு சொன்னால் நான் மனம் முரண்டாக வைக்கிறேன்னு அர்த்தம். நான் அல்லாஹ்வுக்கு பயந்து வைக்கலன்னு அர்த்தம். அப்போ நான் கேட்பது என்ன, இந்த நிலைப்பாடு உங்கள் நிலைப்பாடு, நான் ஏற்றுக்கிறேனா இல்லையாங்கிறது கொஸ்டினே இல்லை. நீங்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீர்களா இல்லையா, இதுதான் கொஸ்டின். உங்கள் நிலைப்பாடு படி ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக்குக்கும் இடையில ஹசன் பின் உமாரா என்பவர் விடுபட்டு இருக்கிறார் என்று இப்னு ஹஜர் அவர்களை எடுத்து காட்டுகிற தகவல் அடிப்படையில் இவர் அவரிடம் கேட்டது இல்லை, அதனால் அது தொடர்பருந்த ஹதீஸு, இது சான்றாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று எங்களுக்கு நீங்கள் சொன்னீர்களே. இவ்வளவு காரண காரியங்களை பெரிய 4 பக்கத்துக்கு எழுதி உறுதிப்படுத்தி எழுதியிருக்கிறீர்களே, உங்கள் கொள்கைப்படி நீங்கள் எப்படி இதை எடுத்து வைக்கலாம்? உங்கள்கிட்ட அது பலவீனம், அதுதான் மேட்ரு. சரியா? அதே நேரத்தில் இது அதாவது இவர் அவர்கிட்ட கேட்கலைங்கிற மாதிரியான வாசகத்தையெல்லாம் பைஹைக்கு சொல்லலை. இதில் அவ்வளோ தெளிவாக இருக்கிறது, 2க்கு டிஃப்ரெண்ட் இருக்கிறது. அதை பேசினாதான் பேசுவோம். அதில் நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்க, இதில் நாங்கள் சொல்கிறோம் சரி நிரூபிப்போம். ஆனால் அதுக்கு நான் போகவே இல்லை. இது உங்கள் நிலை, ஹதீஸை எடுத்து வச்சது நீங்கள். அப்போ அதில் நீங்களே அது லைஃப்னு சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு நிலைப்பாடை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டே எடுத்து வச்சது என்ன நியாயம்? இதுதான். அப்போ 4 குறையாச்சு. இப்போ எடுத்து வைக்காமலே என்ன வச்சதில் 4 குறையாச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், உதாரணமாக எடுத்துக்கிறோமாங்க, நம்ம மதுஹபை பற்றி விவாதம் பண்ணுவோம். மதுஹபில் உள்ள சிலது உன் மதுஹபிலையே கூட்டுதுவா இல்லைன்னு இருக்குடான்னு நம்ம சொல்லுவோம். உடனே மதுஹபை ஏற்றுக்கிறியா இதுக்காக ஏழுமா? மதுஹபிலையே நமக்கு சாதகமான ஆள் இருந்தால் என்ன செய்வோம்? மதுஹபுங்கிறீங்க இல்லைடா, மதுஹபில் எங்கடா இருக்குது கூட்டுதுவான்னு நான் கேட்குறேன்னு வைங்க. அப்போ மதுஹபுக்காரர் கேட்குறாரு, நீ மதுஹபு இல்லை என்று சொல்கிறாய், இப்போ நீ மதுஹபை ஏற்றுக்கொள்கிறாயா? மதுஹபில் கூட்டுதுவா இருந்தால் என்ன, இல்லாட்டி உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்களா? கேட்டால் அது அறிவுபூர்வமாக இருக்குமா? அது மாதிரி இப்படி கேட்குறது. நீங்கள் இதில் இருக்கிறது நீங்கள் உங்கள்கிட்டயே இருக்குது, நீங்களே சொன்னதுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் இதை ஒத்துக்கிட்டீங்களாண்டா, அது இப்படி இது கேட்கக்கூடாது. இது அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன வேறுபாடு இருக்குது? இப்படி இது ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வியாக இல்லை. அப்புறம் என்ன, இதாச்சும் பரவாயில்லை, புக்கு மக்கள்கிட்ட எடுத்தெடுப்பில் சிடி தான் போட்டு காட்டினார். அந்த இதை சிடி ஆரம்பத்திலேயே இதுக்கான நேரம் தந்தேங்கிறாரு. ஆரம்பத்தில் ஃப்ரீயாக நேரம் இருக்கும்போது அங்கே கேசட்டை வச்சு அது ப்ளே பண்ணி இது என்னது, அது நானே சொன்ன பிறகு அதுவும் என்னமோ நான் மறுத்து பயங்கரமாக இல்லைன்ற மாதிரியும் இந்த அப்பார்ந்து காட்டுற மாதிரியும் இந்த நானே எதை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன்னு அதுக்கு ஆதாரம் காட்டினீங்களே, அதுக்காக நேரம் தந்துச்சு உங்களுக்கு, அதுக்காக எல்லோரும் வந்தோம்.
அப்போ இப்படியெல்லாம் வந்து என்னத்தையாவது ஒன்றடக்கம் ஒன்று நீங்கள் பேசுகிறத நான் சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது. அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கு இது ஒரு மேட்ராச்சா. பாயிண்ட் வருவோம். இந்த ஹதீஸில் இன்னொரு குறைபாடு இருக்கிறது. 4 சேர்க்கணும், 3 அவராக சொன்னது சேர்த்து 4 மூக்கு இல்லை சரி, அதனால் இப்போ 4 ஆயிடுச்சு. இப்போ 5ஆவதாக நான் வர்றேன். அதே தல்ஹீஸில் அதே பேஜில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு ஆள் விடுபட்டுருச்சுங்கிறார்ல, ஜரீருக்கும் அபு இசாக்கு நடுவில் ஹசன் பின் உமாரா விடுபட்டு போயிட்டாருன்னு, இந்த கோளாறை செஞ்ச ஆள் யாருன்னு கேட்டால் சுலைமான்கிறவர் செஞ்சார். சுலைமான்கிறவர் தான் அந்த ஹதீஸில் முதல் அறிவிப்பாளராக வருவார். அவர் தான் இந்த லிஸ்ட்டில் முதல் அறிவிப்பாளராக யார் வருவார்? சுலைமான். அவர் தான் அபுதாவுடைய ஆசிரியர். ஒரு நூலுடைய ஆசிரியர் தான் முதல் அறிவிப்பாளராக வருவார். ஒரு புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அபுதாவுதில் அவர்கிட்ட யார் கேட்டாரா தானே சொல்லுவார். ஹதசனா சுலைமான் சொன்னால் சுலைமானுடைய மாணவர் தானே. அந்த மாதிரி வந்து முதல் வரக்கூடிய அபுதாவுடைய ஷேக் இருக்கிறார்ல சுலைமான், அவர் வந்து என்ன செய்கிறார்? ஃபைன்னஹு வஹம, அவர் தான் ஃபி இஸ்காத்தி ரஜுலின், ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் அவர் தப்பாக சொல்லிவிட்டாரு. யாரை க்ளோஸ் பண்ணிட்டாரு? ஜரீருக்கு அபு இசாக்கு கேட்கலன்னு ஒன்று, அது ஒரு பக்கம் அடிச்சிட்டாரு. 2வது ஒரு ஆளை வந்து வீழ்த்தாட்டிட்டார், அவர் காலி பண்ணிவிட்டாரு. யார்? சுலைமான்கிற ஆள். ஜரீரு, ஹசனு, அபு இசாக்குன்னு இருந்துச்சு. இவர் சுலைமான பண்ணிட்டாருன்னா அதை விட்டுவிட்டார். எதை விட்டுட்டாரு? ஹசனை விட்டுட்டார். அது எப்படி நமக்கு தெரியுது என்று கேட்டால், அந்த ஹர்மலா, யூனுஸு, பஹரிபின் நசரு, சஹனூனு மற்றும் பலரில் ஒன்று வச்சுக்கிட்டு 5 பேர், அந்த 5 பேர் அறிவிக்கிறாங்களே, 5 பேர் அறிவிப்பில் நடுவில் ஆள் வருது. 5 பேர் அறிவிப்பில் ஜரீர் அபு இசாக்கு இடையில் ஹசன் வர்றாரு. இவர் அறிவிக்கிறதுல மட்டும் நம்ம உஸ்தாது இருக்கார், அபுதாவுடைய உஸ்தாது சுலைமானு, அவர் அறிவிக்கிறதுல மட்டும் ஆளை காணாம்னு சொன்னால் காணாக்கனால் இவர் தானே. அப்போ இவர் ஒரு வகுமு உள்ள ஒரு ஆள், இவர் ஒரு தப்பான ஒரு செயலை செஞ்சவர்னு இந்த விஷயத்தில். அப்போ 5 குறைபாடுகள் இந்த ஹதீஸில் 5 விதமான பலவீனங்களை கொண்ட, இதுக்கு வந்து 2 பலவீனம் உள்ளதுலாம் இருந்துச்சு அதில், பரவாயில்லாமல் அதை சொல்லியிருந்துருக்கலாம் அவர், வழங்குதா? இதுக்கு பதிலாக 2 பலவீனத்தோட முடிஞ்சு போகக்கூடிய ஹதீஸுகள்லாம் அந்த பட்டியலில் இருக்குது. அதை சொல்லியிருந்தால் 2ஓடு நின்றுருக்கும். 5 பலவீனம் உள்ளதை எடுத்துக்கிட்டு இதுதான் உள்ளதுலையே டாப்பு, இது நாங்கள் சொல்லவே கிடையாது, இது சைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம், இது பலவீனம்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்களே. அப்போ இவ்வளோ பெரிய பலவீனமான ஹதீஸை கொண்டு வந்து நீங்கள் வாதம் பண்ணி இவ்வளோ வந்து காலையிலேருந்து இந்த முடியும் தருவாய் வந்து விட்டது. என்ன கேட்டோம்? தெளிவாக என்ன கேட்டோம்? ஒரு அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்கிறான்னு சொன்னால் அதில் காலத்தையோ நேரத்தையோ சேர்ப்பது உங்களுக்கோ எனக்கோ ரைட்டு கிடையாது. அதை டெய்லி செய்யணுமா இருந்தால் அது அல்லாஹ் சொல்லணும், அதை வாரம் செய்யணுமா இருந்தால் அல்லாஹ் சொல்லணும், டெய்லி 100 தடவை செய்யணுமா இருந்தால் அதையும் அல்லாஹ் தான் சொல்லணும், வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வதாக இருந்தால் அதையும் அல்லாஹ் தான் சொல்லணும், லைஃப்பில் ஒரு தடவை செய்கிறதா இருந்தால் அதையும் அல்லாஹ் தான் சொல்லணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய பேஸு. இதில் வந்துக்கிட்டு அல்லாஹ்வும் ரசூலும் பொதுவாக சொன்ன ஒன்றில் நீங்கள் கொண்டு இடையில சொருகிறது என்பது வந்து அது இஸ்லாமிய கிரவுண்டு இல்லை. அது எவ்வளோ, இதுக்கு வந்து தெளிவாக எனக்கு சான்று தானே பாயிண்ட்டு. காலையிலேருந்து இதை நம்ம கேட்குறோம், இதுக்கு என்னமாவது வந்துச்சா? முடிகிற நேரம் வரைக்கும் வந்த பிறகு கூட என்ன வரல? கொடுத்த பொருளுக்கு திரும்பி திரும்பி ஜக்காத்து கொடுக்க வேண்டும், வருஷமும் அதை கொடுக்கணும், கொடுத்த பொருளுக்கும் கொடுக்கணும், அதை வருஷத்துக்கு வருஷம் என்ன செய்யணும்? கரெக்டாக கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சொல்ல இயன்றதா? இன்னும் சொல்கிறேன், அவர் வந்து வீம்புலையோ ஒரு வரட்டுவாதத்திலே பேசுவதால நம்ம நினைக்கல. நாங்களும் அப்படி இருந்தவங்க, எப்படி இல்லை இவ்வளோ நாளாக இல்லையே, அது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வந்து என்ன பார்க்கணும்? எந்த ஒன்றையுமே எவ்வளோ காலம் நிலை பெற்று விட்டதுன்னு பார்க்காம என்ன உண்மை என்ன சொன்னால் இப்போ என்ன 10 வருஷமாக சொன்னால் மாற்றக்கூடாது இருக்கா? மறுமையில் போய் எல்லாம் கேட்பானா இல்லையா? 20 வருஷமாக நான் சொல்லிட்டு போகிறேன், அதனால் என்ன இருக்குது? 20 வருஷமாக சொன்னேங்கிறதுக்காக 21ஆவது வருஷம் நியாயப்படுத்தி அங்கே போய் யார் மாட்டிக்கிறது? இது மறுமை துன்யா விஷயத்தில் நம்ம மறைக்கலாம், ஏதாவது செய்யலாம், நம்மளுக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அது ஒரு பஞ்சாயத்து. இது வந்து மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால இது வந்து தவறான விஷயங்களை எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த வாதத்தை எடுத்து வைத்த சகோதரர்கள் வந்து நடுநிலையில் யோசித்து பார்க்கணும். இவ்வளவு நேரமாகி நமக்கு ஏன் சொல்ல முடியலைன்னு யோசிச்சு பார்க்கணும், வேற ஒன்று வேணாம். இவ்வளவு நேரம் கடந்த பிறகு கூட அவங்க கேட்ட மாதிரி ஒன்றை நமக்கு எடுத்துக்காட்ட முடியலையே. அப்போ அப்படித்தானே யதார்த்தம் இருக்குது. அப்படி இல்லாத ஒன்றை தூக்கி நிறுத்துவது நமக்கு என்ன? இது வந்து அல்லாஹ் எப்படிப்பா நான் சொல்லாத ஒன்றை நீ எப்படிப்பா சொன்னேன்டா என்ன பதில் சொல்கிறது? அவங்க என்ன சொல்கிறாங்க? நம்ம பதில் சொல்லுவோம்னு நினைக்கிறாங்க. மாட்டிக்கிறோங்க,
ஏன் மாட்டுறேன்? நீனும் சொல்லலை, ஒரு ரசூலும் சொல்லலை, அல்லான்ட்டு போயிடுவேனே. அப்போ என்ன, யார் மாட்டிக்கிடுவா? அல்லாவும் ரசூலும் சொன்னாங்கன்னு காட்டுனா ஒரு விவாதம் இல்லை. நீங்கள் குராபி மாதிரி பரேலவி மாதிரியான ஆட்களோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்ரு. வரட்டுவாதம்லாம் பிடிக்க மாட்டோம். இந்த இப்போ மௌக்கு விஷயத்தை சொன்னி எங்கன்னு கூட ஒத்துக்கிட்டேன். இப்போ என்ன சரி அழகா அப்படின்னா அது நல்லா தான் இருக்குன்றேனே. அடுத்தது அதை கூட எழுதி விட்ருவோம், மௌக்குப்பும் சரி இல்லைன்ட்டு. இப்போ என்ன விஷயம் அழகுதா சரின்னு படுது. அவர் கேட்குற ஒரு லாஜிக் இருக்குது. சரி மௌக்குப்பும் இல்லைன்னு விட்ருவோம். அப்படி சொல்கிற ஆளுக்கு தான் நாங்கள். அந்த வரட்டு காரணம் காரியங்கள் கரெக்டாக இருக்குமே ஆனால், நியாயங்கள் கரெக்டாக இருக்குமே ஆனால் அதை ஏற்றுக்குருவோம். அதனால் இப்போ நாங்கள் திருப்பி திருப்பி கேட்குறோம். மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் வர்றாங்க. எவ்வளவு செலவு. இந்த இடம் அவ்வளோ வசதியான ஒரு இடமா? இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கன்ஜஸ்ட்டாக அவங்க ரொம்ப ஒரு சரியான சாப்பாடு இல்லாமல், சரியான வசதி இல்லாமல் இவ்வளவும் ஃபஸ்ட்டு வர்றாங்களே. அவங்களுடைய பொறுமையை சோதிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆதாரங்களை வைங்க. வேறு ஒன்றும் வேணாம். இப்படியெல்லாம் சும்மா நேரத்தை போக்காமல் கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கலாம். அந்த இருக்கு ஆதாரம்னு சொல்லுவாங்க. இது 5 பலவீனம் உள்ள ஒரு செய்தி. இதை கொண்டு நிலைநாட்ட இயலாது. அப்போ பலவீனங்கிற சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நாங்கள் நினைஞ்சிட்டோம், நிரூபிச்சிட்டோம். திருப்பி ஆசைமிட்டு சொல்லாமல் விஷயத்துக்கு வாங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது இந்த உரையில் அவர்கள் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டதாக உண்மை என்று சொல்கிறார்கள். உண்மையில் மனதறிந்து அவர்கள் சொல்லவில்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒத்துக்கிறோம், அது எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, அதனால் நாங்கள் ஒத்துக்கிறோம். நீங்கள் அப்படியே சொன்னால் கூட அது உங்களுக்கு தான் பாதகமாக இருக்கிறது, நாம் அதையும் நாங்கள் ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், அது எங்களுக்கு சாதகமானது என்று சொல்ல வருகிறார்கள். அது தெரிஞ்சதானே, உங்களுக்கு எது சாதகமாக இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். உங்களுக்கு எது பாதகமாக இருக்கிறதோ அதை எந்த பாடுபட்டாவது அதை நீங்கள் தட்டி கழிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள், செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களின் நிலைப்பாடு மௌக்கூஃப் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. மௌக்கூஃப் என்பதில் உறுதியாக தான் இருக்கிறாங்க. வாதத்துக்கு எங்களுக்கு சரின்னு படுதுன்னு சொல்கிறாங்க. சரிதான் என்று நீங்கள் படுகிறது என்ற காரணத்தினால மீண்டும் அது சரின்னு தான் நம்ம சொல்கிறோம். மௌக்கூஃப்ன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது சரின்னு ஒத்துக்கிறீங்களே, இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரணம் அல்ல. அலி அவர்களிடத்தில் வேறு பலரும் கேட்டிருக்கிறார்கள், நம்பகமானவர்களும் கேட்டிருக்கிறார்கள். அந்த நம்பகமானவர்கள் அலி சொன்னதாகத்தான் அறிவிக்கிறார்கள். அதனால் நாங்கள் ஆதாரபூர்வமானது என்று இங்கே சொல்கின்றீர்களே, அந்த அடிப்படையில் அல்ல. ஆசிமை பற்றி எடுத்து வைக்கக்கூடிய குறைகள் இன்று விவாதத்துக்காக முரண்டு பிடித்து நீங்கள் மறுக்கின்றீர்களே தவிர, எதற்காக உள்ளார ஒத்துக்கொள்ளலை. முன்பு எப்படித்தான் இப்போது அப்படித்தான் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆசிமை என்பவர் நல்லவர் தான். ஆசிம் என்பவர் நல்லவர் என்பதை இப்னு ஹஜர் அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பலரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது எடுத்து வைக்கக்கூடிய இந்த குறை இருக்கிறது, இந்த குறையை இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால தான் ஆசிமின் மூலம் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி அவர் நல்லவர் என்ற காரணத்தினால தான், அவர் மீது சொல்லப்படக்கூடிய அந்த காரணம் சரியில்லை என்ற காரணத்தினால தான் என்ன செய்யுது, இவர்கள் மௌக்கூஃப் என்பது சரி என்று அவர்கள் சரி காணுகிறார்களே தவிர, ஆசிமின் மீது சொல்லப்படுகின்ற குறை சரியானது தான், ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னா தான் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இல்லை. ஆசிமை பற்றி என்ன வருகிறது அப்படின்னு கேட்டால், பாத்திலான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்றெல்லாம் செய்தி வருகிறது. அப்போ பாத்திலான செய்திகளெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒருத்தரை இப்னு ஹஜர் அவர்கள் நல்லவர் தான் ஒத்துக்குருவாங்களா? மௌக்கூஃபாக சொன்னாலும் ஒத்துக்குருவாங்களா? இந்த நிலைப்பாடு ஹதீஸுக்களை அறிஞர்கள் யாரிடத்திலும் இல்லை. அபூதாவாதாக இருக்கட்டும், இன்னும் பல அறிஞர்களாக இருக்கட்டும், எல்லா அறிஞர்களிடத்திலும் இந்த ஆசிம் என்பவர் தள்ளப்பட வேண்டியவர் அல்ல, ஆசிம் என்பவர் சரியானவர் என்பதுதான் எல்லா ஹதீஸுக்களை ஆய்வாளர்களின் முடிவு என்பதில் சந்தேகமில்லை. ஒரு சிலர் கூறிய அந்த குறை, இந்த குறையின் காரணத்தில் தள்ள முடியாது. இப்படி உள்ள குறை இன்னும் பல இடத்துலையும் இருக்குது. அதனால் இந்த குறைகளை மட்டுமே நம்ம ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், அவர்கள் சொன்னது போல சுஃபியான் தௌரி போன்று இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் விட வேண்டியது இருக்கும். எந்த ஒரு அறிவிப்பாளர் எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும்.
இந்த குறை விடப்பட வேண்டிய அளவுக்கு இருக்கிறதா என்ற அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க. இந்த அடிப்படையில் ஆசிமின் மீது எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு இல்லை, குற்றச்சாட்டு அவரை குறைபடுத்துகின்ற அளவுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அபூ இஸ்ஹாக் என்பவர் என்ன செய்கிறாரு, அதாவது காழ்ப்புணர்ச்சி கொண்டு இன வெறி கொண்டு பேசுகிறார் என்று முடிவுக்கு என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள். அடுத்த அன்புக்குரியவர்களே, இந்த ஆசிமு என்பதை சரியானவர்கள் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். சரியானவர்கள் என்று ஒத்துக்கொண்டதுனால தான் நாம் கேட்டோம், நீங்கள் மௌகூஃப் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு தானே அறிவித்திருக்கின்றீர்கள். இப்போ எங்களுடைய உள் மனசு என்ன சொல்லுது, உள் மனசு என்ன சொல்லுதா, இது சரிதான் சொல்லுது. உங்களுடைய வாதத்தை தட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அப்படி ஒத்துக்குருவோம்னு சொல்கிறாங்க. அப்போ இவர்களுடைய உள் மனசே அடிக்குது, இப்படி நம்ம தட்டி விட முடியாது, ஆசிம் சரியாக தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத இவர்கள் உள் மனதை தொட்டு தான் நம்ம அவர்களே சொல்கிறாங்க, உள் மனசு சரியாக தான் சொல்லுது அப்படின்ட்டு. அந்த உள்மனதை தான் நீங்கள் வெளியில் எடுத்து வைங்க, ஆசிம் சரியானவர் தான் அப்படின்ட்டு. அடுத்த அன்புக்குரியவர்களே, இந்த ஜரீர் இருக்கிறாரு, ஜரீரை பற்றிய குறையை சொன்னார்கள். ஜரீரை பற்றி குறை சொல்கின்ற பொழுது இந்த ஜரீர் இவர் தான் குறை செய்திருக்கிறார். யார், இப்போ நம்ம ஜரீர் மேட்டுக்கு வருவோம். ஆசிமன் நல்லவர் என்று அவர்கள் ஒத்துக்கொண்ட காரணத்தினால, உள்மனதில் அவர்கள் அதை ஒத்துக்கொண்ட காரணத்தினால, அப்போ ஆசிம் அறிவிக்கக்கூடியதை மறுக்கக்கூடாது என்ற காரணத்தினால இப்போ ஜரீருடைய மேட்டுக்கு வருவோம். ஜரீர் என்பவர் யாரிடத்தில் கேட்கவில்லை, இப்னுல் மவாக் என்ற அறிஞர் யார்கிட்ட கேட்கலன்னு சொல்கிறாரு, அபூ இஸ்ஹாக் என்பவரிடத்தில் கேட்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் இவர்கள் ஒருவர் இன்னொருவரை கேட்கவில்லை என்று முடிவு செய்வதாக இருந்தால் அவங்க ஒரு விதியை சொல்கிறாங்க. இந்த விதி ஹதீஸுக்களை அறிஞர்களிடத்தில் என்ன இருக்குது என்று சொல்கிறார்கள். இப்போ இவர்கள் ஏற்றுக்கொண்ட விதியின்படி தான் நான் சொல்கிறேன், முஸ்லிம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட விதியின்படி தான் நான் சொல்கிறேன். ஏற்றுக்கொண்ட விதியின்படி அந்த ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் அபூ இஸ்ஹாக் என்பவரிடம் கேட்கவில்லை என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவர் இன்னொரு இடத்துல கேட்கவில்லை என்று சொல்வதாக இருந்தால் அந்த ஹதீஸுக்களை அறிஞர்களில் என்ன முடிவுங்கிறத இவங்க எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா, இருவரும் சமகாலத்தில் வாழ்ந்து அடுத்தடுத்த ஊரில் இருந்தால், அடுத்தடுத்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த ஊரிலிருந்து அடுத்தடுத்து வாழ்ந்து அடுத்த காலத்தில் வாழ்ந்திருந்தால், கேட்பதற்கு சாத்தியமான காலத்தில் வாழ்ந்திருந்தால் அவர்கள் மூலம் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை நம்பகமானவர் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் விதியை சொல்கிறார்கள். இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், நாம் எழுதின அந்த விதி தவறுண்டே வைத்துக்கொள்வோம். என்னுடைய வாதத்தின்படி தவறு, இவங்க நம்ம சரியாக இருக்கிறோம் தவறுண்டு வச்சுக்கிறோம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மாசரா ரெண்டு பேரும் நீங்கள் கேட்கலன்னு ஒரு செய்தியை சொல்கிறதாக இருந்தால் நீங்கள் ஒத்துக்கொண்ட செய்தியை தான் நீங்கள் சொல்லணும். நீங்களே ஒத்துக்கொள்ளாத ஒரு செய்தியை காரணமாக காட்டி சொல்கிறீர்கள். என்ன அதில் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இரண்டு பேரும் சமகாலத்தில் வாழ்ந்திருந்தால், சமகாலத்தில் வாழ்ந்திருந்து ஒருவர் இன்னொருவரை சந்தித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்குமையானால் இருவரும் நம்பகமானவர் என்ற அடிப்படையில் இருவரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நீங்களே எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஒத்துக்கொண்ட அந்த வாதத்தின்படி இப்போ நாம் எடுத்து சொல்கிறோம், அபூ இஸ்ஹாக் என்பவர் ஹிஜ்ரி 129வது ஆண்டு மரணிக்கிறார். எத்தனாவது ஆண்டு? ஹிஜ்ரி 129வது ஆண்டு மரணிக்கிறார். அதே போன்று இந்த ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் ஹிஜ்ரி 85 பிறக்கிறார். இதை அவரே சொல்கிறார், அவருடைய மகன் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது தஹதீபில். அதாவது அனஸ் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது ஹிஜ்ரி 90 அனஸ் ரலியல்லாஹு மரணிக்கின்றார்கள். அவர்கள் மரணிக்கின்ற பொழுது எனக்கு வயது 5 இருந்தது என்று சொல்கிறார். அப்போ ஹிஜ்ரி 85 பிறந்திருக்கிறார். ஹிஜ்ரி 85 பிறந்த இந்த ஜரீர் இப்னு ஹாசிம் அபூ இஸ்ஹாக் என்பவரை சந்தித்துக் கொள்வதற்குரிய காலத்திலே வாழ்ந்திருக்கிறார். எப்போ மரணம்? அபூ இஸ்ஹாக்குடைய மரணம் எப்போ? ஹிஜ்ரி 129. ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் எப்போ? 85 பிறக்கிறார். அதாவது ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவருக்கு 44 வயதாக இருக்கின்ற பொழுது அபூ இஸ்ஹாக் என்பவர் மரணிக்கிறார். அப்போ 44 வயதாக இருக்கின்ற பொழுது மரணிக்கக்கூடிய இந்த அபூ இஸ்ஹாக் என்பவர் மிக தூரமான ஊர்லெல்லாம் வாழலை. இவங்க ஒரு பகுதி, இவங்க ஒரு பகுதி, அப்படிலாம் வாழவில்லை. அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதி எந்த பகுதின்னா
பசரா கூஃபா என்ற அடுத்தடுத்த பகுதியில் வாழ்ந்திருப்பவர்கள். அதை அவர்களும் ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, பசரா கூஃபா என்பதில் அடுத்தடுத்த பகுதியில் வாழ்ந்திருக்கக்கூடிய இருவர் நம்பகமானவராக இருக்கும் பட்சத்தில் ஒருவர் இன்னொருவரை சந்தித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பு இருப்பதனால கேட்டார் என்று தான் நம்ப வேண்டும். இதை முஸ்லிம் அவர்களும் இந்த புகாரி இமாம் அவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் இந்த ஷரத்தை தான் சொல்லி இருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லிம் போன்று இருக்கக்கூடிய அறிஞர்களின் ஹதீஸ்களில் பலதை நாம் மறுக்க வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க. கடந்த காலத்தில் விளக்கம் கொடுத்து என்ன சொல்ல வருகிறார்கள், சமகாலத்தில் சந்தித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பகமான இரு அறிவிப்பாளர்கள் அறிவித்தான் அந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவங்களே சொல்கிறாங்க. இப்போ நாம் ஒரு விதியை சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி அந்த விதியை, அதாவது இவர்களையும் நம்பாத ஒரு விதியை சொல்லி அவர்கள் இந்த ஹதீஸை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்று சொல்கிறாங்களே, நீங்களே நம்பாத ஒரு விதியை சொல்லி இந்த ஹதீஸை பலவீனப்படுத்துகின்றீர்களே ஏன்? அதாவது நீங்கள் நம்புகின்ற காரணத்தை சொல்லித்தான் பலவீனப்படுத்தணும், சரியா? நீங்கள் சொல்லுகின்ற காரணத்தில் உறுதியாக இல்லாத பொழுது வாதத்திற்காக எதையாவது சொல்லி, அதாவது எதிரணிரை ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொல்லுகின்ற கருத்து தானே தவிர, உங்களுடைய ஊகங்கள் தானே தவிர என்னால் இது இல்லை. நான் உதாரணத்துக்கு நான் அப்படியே சொல்லியிருந்தேன்னு வைங்களேன். அதாவது ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன், சகோதரர் அவர்கள் சொன்னது போல இதுதான் சரி என்று அவர்கள் குறிப்பிட்டது போல இப்போ நான் மாற்றிக்கிட்டேன். அது தப்பு தாங்க. என்ன இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், தப்பை மாற்றிக்கிட்டேன். உங்களுடைய கருத்துக்கு நான் வந்துடுறேன். என்ன கருத்துக்கு? சமகாலத்தில் வாழ்ந்திருந்தா இருவரும் சந்தித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை கேட்டார் என்று தான் நம்ப வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீங்களே விதி, அந்த விதியை நான் ஏற்றுக்கிறேங்க. அந்த விதியில் படி இப்போ நான் பேசுகிறேன். நான் சொன்னது தப்பு தான். தப்புன்னு சொல்லிட்டா சரி, முடிஞ்சு போச்சுல. அப்போ ஜரீர் இப்னு ஹாசிம் கேட்கவில்லை என்பதை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விதி இருக்குல்ல, அந்த விதியின் அடிப்படையில் உறுதிப்படுத்தணும். என்ன விதி? ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருவரும் வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் எங்கோ வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதாவது அபூ இஸ்ஹாக் என்பவர் மிக சந்திக்க முடியாத காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதற்குரிய அறே வாய்ப்பு இல்லாத காலத்தில் வாழ்ந்திருப்பதனால ஜரீர் என்பவர் அபூ இஸ்ஹாக் மூலம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர என்ன சொல்லக்கூடாது. நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றீர்களே, நான் அதை ஏற்றுக்கிறேன்லங்க. நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். இதை மாசரா இருந்தால் போதும், ரெண்டு பேரும் சந்தித்து கொண்டு இருந்தால் போதும், ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்ய இதே போதும்னு சொல்கிறீங்கள, அந்த அடிப்படைக்கே வந்துடுவோம். இப்போ ரெண்டு பேரும் கேட்கவில்லை என்பதை எதை வச்சு நீங்கள் முடிவு செய்கிறீங்க? நீங்கள் இப்னுல் மவாக்கு சொல்கிறதையும் ஒத்துக்கிற மாட்டீங்களே. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது தப்புண்டே வச்சுக்கோங்க. இந்த இப்னுல் மவாக்கு சொல்வதை ஒத்துக்கிறதாக இருந்தால் என்ன செய்யணும்? இந்த ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லாத காலகட்டத்தில் இருந்திருக்க வேண்டுமே தவிர, அதே போன்று இவர் தனக்கு அறிவிப்பவரை விட்டு விட்டு அறிவிக்கும் பழக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படியும் வேற சொல்லலையும். தல்லிசுன்னு வேற சொல்லலையே. தல்லிசுன்னு சொன்ன அரபியில் என்னண்டா, தனக்கு அறிவிப்பவரை விட்டு விட்டு அறிவிக்கக்கூடியவராக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொல்லியிருந்தா எடுத்து காட்டுங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம விளக்குவோம் இன்ஷா அல்லாஹ். மனமுரண்டாக பேசவில்லை என்பது நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அதாவது நாம் மனமுரண்டாகத்தான் இந்த வாதத்தை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற எவ்வளோ நேரம் அப்படின்ட்டு இல்லை. நீங்களே அதை சொல்கிறீங்க மனமுரண்டு. எனக்கு எதுக்கு மனமுரண்டு பிடிக்கணும்? ஒரு ஹதீஸை நீங்கள் எடுத்து காட்டிருங்க, ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டிருங்க. அதாவது கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து இல்லை என்று குர்ஆனில் வந்திருக்கிறது. அவங்க எப்படி கேட்குறாங்களா, கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்களா, கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது, கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு ஹதீஸை காட்டுங்க, நான் முடிச்சுட்டு போயிடுறேன். முரண்டாகலாம் என்ன செய்யல, பிடிக்கல, முரண்டாக வாதத்தை வைக்கவில்லை, காரண காரியத்தோடு தான் என்ன செய்கிறேன் நம்ம அலசி கொண்டு இருக்கிறோம். இந்த கொடுத்தா ஒரு தடவை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்களே, அதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் தனியாக வருவோம். அதை ஆதாரமாக எடுத்து வச்சு தான் சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம தனியாக இன்ஷா அல்லாஹ் வருவோம். என்னன்னா, ஜரீர் இப்னு ஹாசிம் அபூ இஸ்ஹாக்கிடம் கேட்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விதிக்கு மாற்றமாக இருக்கிறதே. நாம் ஏற்றுக்கொண்ட விதி தப்புன்னே வச்சுக்கோங்களேன், தப்பு தான். அது சொன்னது தப்பு தான். நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லி தப்பை ஒத்துக்குருவோம்.
நீங்கள் ஏற்றுக்கொண்ட விதிக்கு முரணாக இருக்கிறதே. நீங்கள் இந்த கருத்தை நீங்கள் சொன்னால் முஸ்லீம் போன்று இருக்கக்கூடிய ஹதீஸ்களை அறிஞருடைய கருத்தை எல்லாம் நிராகரிக்க வேண்டுமே என்று கேள்வியெல்லாம் வச்சீங்கல்ல, அது இதில் வருதில்ல. அதுக்கு என்ன பதில்? எதையாவது பதிலுங்கிற பேரில் ஏதாவது சொல்லுவீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டால் தெளிவாக சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும். என்ன, அபு இஸ்ஹாக் என்பவரிடம் ஜரீர் என்பவர் கேட்கவில்லை என்பதை தெளிவான ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டும். தெளிவான ஆதாரங்கிறது என்ன? ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழவில்லை. ஜரீர் என்பவர் வேறு ஒரு காலத்தில் வாழ்ந்தவர், அபு இஸ்ஹாக் என்பவர் வேறு ஒரு காலத்தில் வாழ்ந்தவர். அதே போன்று ஜரீர் என்பவர் மிக தூரமான ஊரிலே வாழ்ந்தவர், அபு இஸ்ஹாக் என்பவர் வேறு ஒரு ஊரிலே வாழ்ந்தவர் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நீங்கள் இதையெல்லாம் சொல்வீங்கன்னு நமக்கு முன்னாலேயே தெரிஞ்சுதான் இந்த மாதிரி குறைகள்லாம் சொல்லப்படுகிறது என்பதான் நீங்கள் எடுத்து வைப்பீங்க. அதற்குரிய பதிலும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள், நீங்களே அதை எடுத்து வச்சிருக்கிறீங்க. இப்படி சொன்னால் முஆஸராக இருந்தாலே போதும், ஒரே காலத்தில் வாழ்ந்தாலே போதுங்கிற நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. நீங்களே சொன்ன விதிக்கு நீங்களே முரணாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த வாதம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத அன்புக்குரிய சகோதரர்களே பேச வேண்டும். நம்ம ஒரு வாதத்தை நம்ம எடுத்து வைக்கிறதா இருந்தால், மறுக்கிறதா இருந்தால் நீங்களும் ஒத்துக்கொண்டு ஒரு செய்தியை சொல்லுங்கள். மனம் முரண்டுக்காக வேண்டிய எதையாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்ல வேண்டாம். அதாவது எதிராளியை ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்லலை. ஏன்னா நம்ம அதுக்காக இங்கே கூடியிருக்கவில்லை, சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம கூடியிருக்கிறோம். அப்போ நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றீர்களோ அதை அடிப்படையில் நீங்கள் பேசுங்க. சத்தியங்கிற இது தெளிவுபடுத்தணுங்கிற நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே. ஆனால் எதை தெளிவுபடுத்துங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த இதன்படி நீங்கள் என்ன செய்யணும், அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அன்புக்குரிய சகோதரத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ அநேகமாக இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரமாயும் கூட அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆதாரமும் இல்லை, வைக்க முடியல. இருந்தால் தான் வைக்கலாம், வஞ்சகம் பண்ணுறதா இருக்கணுங்களா, இல்லாதனால வைக்க முடியல. இல்லை, நாங்களும் இப்படிலாம் பல முறையில் தேடி பார்த்து இல்லை, அப்படி அல்லாஹ் ரசூல் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நம்மளா தானே பாப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற லெவலுக்கு வந்தால் அந்த வந்திருக்கிறோம். அதனால் அல்லாஹ்வும் ரசூலும் ஜக்காத்து கொடுங்கங்கிறாங்க, கொடுத்ததுக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லவில்லை. அப்படிங்கிறது தான் பேசிக்கான விஷயம். முதல்ல நம்ம சொல்வதன் மூலமாக அந்த வாதம் முழு 100% நிரூபணமாகி விட்டது. அதை உடைக்கிறதா இருந்தால் எதன் மூலம் தான் உடைக்க முடியும்? இந்த இருக்குதுன்னு கொண்டாந்து போட்டு ஆர்குமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதை உடைக்க முடியும். அது வரைக்கும் நிரூபிச்சிட்டோம் காலையிலேருந்து. இது சும்மா ஒரு டைம் பாஸ் போடிக்கிட்டு இருக்குது. காலையில் சொன்னதோடவே அது ஆதாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது தலைப்பில் சம்மந்தம் இல்லாட்டி எதன் அர்த்தம்? அந்த கருத்தை இது வலியுறுத்துறதுக்கு உதவலை என்று சொன்னால் அதுதான் அர்த்தம். அடுத்து என்னென்னா, இந்த ஹதீஸை பலவீனம் அப்படிங்கிறத பல காரணங்களை கொண்டு விளக்கிட்டோம். இப்போ அவர் ஒரு அடிப்படை, என்ன சில விஷயம் உங்களுக்கு விளங்க, அதுக்காக நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இதில் என்ன சொன்னாங்கிறதுங்கிற கூட அந்த படித்ததில் உங்களுக்கு விளங்கியிருக்காது. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஒரு இப்ராஹிமிடமிருந்து இஸ்மாயில் அறிவித்தார்னு வருது. டோட்டல் விஷயத்தை நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் விளக்கி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் சொன்னதும் உங்களுக்கு ஈஸியாக விளங்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொன்னதும் உங்களுக்கு விளங்கிறேன். இப்போ நான் சொல்வதன் மூலமாக நான் சொல்வது விளங்கிடும். உங்கள் நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக நீங்கள் இருக்கலாமாங்கிறார். மாற்றமாக நான் இருக்கவே இல்லை. எங்கள் நிலைப்பாடு ரொம்ப கரெக்டாக இருக்குது. எங்கள் நிலைப்பாடு படி கரெக்டாக இருக்குது. நீங்கள் எங்கள் நிலைப்பாட்டை முழுசாக புரிஞ்சுக்கிறல, பாதி புரிஞ்சுருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதாவது ஒரு ஹதீஸில் இது அவர் சொன்னது விளக்குறக்குரிய பீடிகை. இது சொன்னால் தான் அது விளங்கு, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்ராஹிம்கிட்டேருந்து இஸ்மாயில் கேட்டார்னு வரல, இப்ராஹிம் வழியாக இஸ்மாயில் அப்படின்னு வருது. இப்படி வந்தால் ஹதீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்ராஹிம் இஸ்மாயிலும் நேரடியாக கேட்டு அறிவிக்கிறாங்களா, அல்லது இப்போ நம்ம கூட ரசூல்லா சொன்னாங்கன்னு அறிவிப்போம். நம்ம என்ன கேட்கவா செஞ்சோம்? இப்போ நம்ம கூட என்ன செய்வோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு அறிவிப்போம். நான் கேட்டேன்னா நான் எங்கே கேட்டேன், ரசூல்லா சொன்னதை அப்படி அறிவிக்கிறான். அது வருமா இல்லையா? அதனால ஹதீஸில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இப்ராஹிம்கிட்டருந்து இஸ்மாயில்னு வந்தால் இப்ராஹிமிடத்தில் நேரடியாக இஸ்மாயில் கேட்டாரா, அதை எப்படி தீர்மானிப்பது அப்படின்னு வரும்பொழுது ஹதீஸில் சில உசூல்களை வகுக்கிறாங்க. என்ன வகுக்கிறாங்கன்னு கேட்டால், நேரடியாக கேட்டார் என்பதற்கெல்லாம் ஆதாரம் தேட தேவை கிடையாது. ஏன்னு கேட்டால், ஒரு செய்தியை இப்போ நம்ம புக்கு வடிவத்தில் வந்ததுனால நம்ம அறிவிப்பாளர் விட்டுட்டு சொல்கிறோம். எல்லாம் புஸ்தகம் ஆகிட்டதுனால புகாரின்னு மட்டும் நம்ம சொல்லிவிட்டு போயிருமே தவிர, இவர் சொன்னார் அவர் சொல்கிறார்னு சொல்ல மாட்டோம். செவி வழியாக ஹதீஸ் இருக்கிற காலத்தில் எல்லாருமே எழுதப்படாத விதியாக என்ன வச்சுருந்தாங்கன்னு கேட்டால், அவங்க யார்கிட்ட கேட்டாங்களோ அதை தான் சொல்லுவாங்க. சுலைமான்
சுலைமான் சொன்னார் அப்படின்னு சொன்னால் சுலைமான்கிட்ட கேட்டால் தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா அது பொய்யான ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட உண்டாக்குற மாதிரி வந்துடும் அப்படின்னு கருதி கொண்டு இமாம் முஸ்லிம் அவர்களும் இன்னும் பல அதிகப்படியான பெரும்பான்மையான ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்மாயில்கிட்ட இப்ராஹிம் கேட்டார் என்பதற்கு ஆதாரம் தேட தேவையில்லை. இப்ராஹிம் வழியாக இஸ்மாயில் வந்துட்டாலே போதும், ஒரு காலத்தில் அவங்க வாழ்ந்துருக்கணும். மஸ்ட் என்ன, அவர் சாவுறதுக்கு முந்தைய இவர் விவரம் உள்ளவராக இருந்திருக்கணும், ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கணும். சந்திப்பதற்கு சாத்தியக்கூறு இருந்தால் அவர் வழியாக இவர் சொன்னால் கேட்டு தான் அறிவிக்கிறார்னு முடிவு எடுத்துக்கிறேன்னு, நான் கேட்டேன்னு ஒரு சொன்னால் தான் ஒத்துக்கிறணும்னு பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க இமாம் முஸ்லீம் அவர்கள். புகாரி இமாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்களும் சில பேரும் முஸ்லீம் இமாமும் அதிகமான பேரும் இது தான் ரூலுங்கிறாங்க. புகாரி இமாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இஸ்மாயில் இப்ராஹிம் வந்தாவெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. இஸ்மாயில் தெளிவாக சொல்லணும். எப்படி சொல்லணும்? எனக்கு இப்ராஹிம் சொன்னார்னு சொல்லணும். இப்ராஹிம் சொன்னார்னு மட்டும் சொல்லக்கூடாது, எனக்குன்னு சேர்த்து சொல்லணும். இப்ராஹிம் சொன்னார்னு சொல்லி 100 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஆள் சொன்னது கூட சொல்லலாம். அவர் புகாரி என்ன பண்ணுறாருன்னா, இப்ராஹிம் எனக்கு சொன்னார்னு அவர் சொல்லணும். நான் கேட்டேன் இப்ராஹிம். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இரவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.